ஓம் சாந்தி 19/8/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, தன்னுடைய சுய தர்மத்தை மறப்பதுதான் அனைத்தையும் விட பெரிய தவறாகுன்றாரு. இப்போது நீங்கள் மறக்காதவர்களாக ஆக வேண்டும். நம்மளுடைய சுய தர்மம் அமைதி தான், அதையே நம்ம மறக்கக்கூடாது. தூய்மை, சுகம், சாந்தி தான் நம்மளுடைய சுய தர்மம். அதையே மறந்துடக்கூடாது அப்படின்றாரு. தன்னுடைய வீடு மற்றும் ராஜ்யத்தை தான் இப்ப நினைவு செய்யணும். நம்ம பரந்தாமத்தை நினைக்கணும், சொர்க்கத்தை நினைக்கணும், வேற எதையும் நினைக்க கூடாது. கேள்வி: உங்களின் எந்த அவஸ்தாவின் போது, மனநிலையின் போது நேரம் நெருங்கி கொண்டிருப்பதின் அடையாளமாக தென்படுகிறது? நம்மளெல்லாம் பாபா செலக்ட் பண்ணி பாடம் எடுத்துட்டு இருக்கிறாரு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கிறோம், ஆத்ம தூய்மையா மாறிட்டு இருக்கிறோம். நமக்கு நேரம், விநாசத்தினுடைய நேரம் நெருங்க நெருங்க நம்மளுடைய மனநிலை மாறும். இப்ப இருக்கிற மனநிலை நமக்கு இருக்காது. போக போக நமக்கு சக்திசாலியான மனநிலை மாறிட்டே வரும். அப்ப நம்ம மனநிலை எப்படி இருக்கும்போது நேரம் நெருங்கிருச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு பாபா சில அடையாளங்கள் சொல்றாரு. அது என்னன்னா, பதில்: குழந்தைகளாகிய நீங்கள் நினைவு யாத்திரையில் சதா மூழ்கியிருக்கும் போதும், புத்தி அலைவது நிற்கும் போதும், வார்த்தைகளில் நினைவின் கூர்மை வரும்போதும், நம்ம சதா பாபா நினைவுல மூழ்கிருவோம். அப்புறம் புத்தி அலையாது. புத்தி ஒரே நிலைப்பட்டு பாபாவே நினைச்சிட்டு இருக்கோம். வார்த்தைகள்ல நம்ம பேசுற வார்த்தையில நினைவினுடைய சக்தி வரும், கூர்மையா இருக்கும். நம்ம பேசுற வார்த்தை எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிடும். நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னாலே எல்லாருக்கும் தச்சிரும். உலகத்துல எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க இந்த ஞானத்தை. அந்த அளவுக்கு நமக்கு வார்த்தையில சக்தி வரும். அளவற்ற குஷியில நம்ம இருப்போம். நம்ம இப்ப இருக்கிற மாதிரிலாம் ரொம்ப கவலையா தோய்வாலாம் இருக்க மாட்டோம். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோலாம் கவலைப்பட்டுலாம் இருக்க மாட்டோம். அந்த டைம்ல நம்ம அளவற்ற குஷியில இருப்போம். அந்த நேரம் கடைசி நேரம். அடிக்கடி தன்னுடைய சத்தியுக உலகத்தின் காட்சிகள் நமக்கு முன்னாடி வந்துகிட்டே இருக்கும். எதிரில் வருகின்ற போதும் நேரம் நெருங்குகிறது என்பதை புரிஞ்சுக்கோங்க. இப்ப விநாசம் எப்ப வரும்னா, இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் வரும்போது தான் விநாசம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்ப சொர்க்கத்தினுடைய காட்சிகள் எல்லாம் அப்படியே கிடைக்க ஆரம்பிக்கும். நம்ம நெருங்கிட்டோம், நம்ம கிட்டக வந்துட்டோம், சொர்க்கத்தை நெருங்கிட்டோன்றதை நம்ம புரிஞ்சுக்குவோம். விநாசத்திற்கு நேரமே ஆகாதுன்றாரு பாபா. சொல்றாரு, அந்த மாதிரி நடந்துருச்சுன்னா எல்லாருக்கும் உடனே விநாசம் நடந்துரும்ன்றாரு. அதற்காக இப்பவே நீங்க பாபா நம்மளை எச்சரிக்கை கொடுக்குறாரு. இப்பவே நினைவினுடைய சார்ட்டை அதிகரிங்க, அதிகமா பாபாவை நினைங்க. அப்பதான் அந்த டைம்ல நம்மளால குஷியா இருக்க முடியும். பாட்டு: உங்களை அடைந்து நாங்கள் உலகை அடைந்தோம். ஓம் சாந்தி. நம்ம யார் அடைஞ்சோம்? பாபாவை அடைஞ்சதுனால உலகத்தையே அடைஞ்சிட்டோம். ஆன்மீக குழந்தைகள், இந்த பாடலின் பொருளை புரிந்திருப்பீர்கள். இப்போது எல்லையற்ற தந்தையை அடைஞ்சிட்டீங்க இல்லையா? பாபா சொல்றார், அவரை நம்ம அடைஞ்சிட்டோம். நம்ம யாரை தேடணுமோ அவரே நமக்கு கிடைச்சிட்டாரு. எல்லையற்ற தந்தையிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி இப்ப கிடைக்கிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. அந்த ஆஸ்தியை யாருமே நம்ம கிட்ட இருந்து பறிக்க முடியாது. சொர்க்கத்தை யாராலையும் நம்ம கிட்ட இருந்து பறிக்க முடியாது. ராவண ராஜ்யம் ஆரம்பமாகும் போது ஆஸ்திக்கான போதையே போயிடுது. இவ்வாறு நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கிறதுன்றார். அதாவது சொர்க்கத்துல நடிக்கிறோம், அப்படி இறங்கி இறங்கி நமக்கு ராவண ராஜ்யத்துல மாட்டிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கு. சிருஷ்டி நாடகத்தின் ஞானம் கூட குழந்தைகளின் புத்தியில் இப்ப இருக்கிறது. இந்த சக்கரம் எவ்வாறு சொல்கிறது, இதை நாடகம் எனலாம், டிராமா என்று கூட கூறலாம்ட்டு பாபா சொல்றாரு. உண்மையில் தந்தை தான் சிருஷ்டி சக்கரத்தை கூட நமக்கு புரிய வைக்கிறார். அதாவது நம்ம இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு இருந்தோம்ல, இதெல்லாம் ஒரு டிராமா, இதெல்லாம் ஒரு சினிமால எப்படி நடிக்கிறாங்க அந்த மாதிரி நம்ம இங்க நடிச்சிட்டு இருக்கிறோம்ன்றது இப்பதான் நமக்கு புரியுது. நம்ம பரந்தாமத்துல இருந்து ஆத்மா இங்க ட்ரெஸ், இந்த உடல்ன்ற ட்ரெஸ் போட்டு நடிச்சிட்டு இருக்கிறோம். திரும்ப இந்த நடிப்புலாம் முடிஞ்ச உடனே அந்த உடல்ன்ற ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு பறந்தாம போயிடுவோம். இதுதான் நடந்துட்டு இருக்குன்றது பாபா தான் நமக்கு சொல்லிதான் தெரியும். பாபா புரிய வச்சிருக்கிறாரு. யார் பிராமண குலத்தினரோ அவர்களுக்கு தான் இதெல்லாம் புரிய வைக்கிறாரு. இந்த ஞானம் பாத்தீங்கன்னா பிகேஸ்க்கு மட்டும்தான் புரியும். யார் பிகே ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஞானம் புரியும். மற்றவங்க வெளி உலகத்துல இருக்கிறவங்களாம் குழம்புவாங்க இதெல்லாம் கேட்டா. ஏன்னா அவங்க 7 நாள் கோர்ஸ் கேட்டாதான் எல்லாருக்கும் புரியும். இதை குழந்தைகள் புரிஞ்சுக்கிறாங்க. குழந்தைகளே, நீங்கள் உங்களுடைய பிறவிகளை பற்றி அறியவில்லைன்ட்டு பாபா சொல்றாரு. நான் உங்களுக்கு தான் புரிய வைக்கிறேன். நம்ம இந்த பிறவி நமக்கு ஞாபகம் இருக்கு, போன பிறவி, அதுக்கு முந்தின பிறவி, ஃபர்ஸ்ட் பிறவி எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா பாபாவுக்கு தெரியலையே, அவர் தான் சொல்லி நமக்கு புரிய வைக்கிறாரு. உங்களுக்கே தெரியாது நீங்க என்னவா பிறந்திருந்தீங்கன்ட்டு அப்படின்னு சொல்றாரு. முன்பு 84 லட்சம் ஜென்மங்கள் எடுத்து பிறகு ஒரு ஜென்ம மனிதனாக நம்ம பிறக்கிறோம் என நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்க. அந்த சாஸ்திரத்துல புல்லாகி பூண்டாகி புழுவாகி அப்படின்ட்டு 84 லட்சம் பிறவி எடுத்ததா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. கடைசி பிறவி மனுஷனா பிறக்கிறோம் அப்படின்ட்டு பாடியிருக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்றாரு பாபா. இவ்வாறு கிடையாது. இப்போது நீங்கள் அனைத்து ஆத்மாக்களும் வரிசை கிரமத்துல போகிறீங்க. நம்ம டோட்டலா 84 பிறவி தான் எடுக்கிறோமே.
அங்க மேல இருக்கிற ஆத்மாக்கள் 800 கோடி ஆத்மாக்களும் தாண்டுது. ஒருத்தவங்களா வந்து வந்து வரிசை கிரமமா நம்ம நடிச்சுட்டு போறோம். முதலில் நாம் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தில் பூஜைக்குரியவர்களாக தான் இருந்தோம். ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்து ஹையஸ்ட் பர்த். தேவதையா தான் நம்ம இருந்தோம். நம்ம ஒண்ணும் புல்லா புழுவா பூச்சியெல்லாம் நம்ம பொறக்கல. நம்ம ஃபர்ஸ்ட் வரும்போதே தேவதையா தான் பொறந்தோம். பூஜைக்குரிய தேவதையா இப்ப இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கழுதை தேஞ்சு கட்டெரும்பான கதையா நம்ம ஆத்மா தேஞ்சு தேஞ்சு இப்படி ஆயிப்போச்சு. இப்போ ஒரு நிலவு தேஞ்சு அப்படியே ஒண்ணுமே இல்லாம ஆகுது இல்லையா, நிலவு அமாவாசை ஆகுது இல்லையா, அந்த மாதிரி ஆத்மா கூட அதுல இருக்கிற அந்த கலைகள்லாம் குறைய குறைய சாதாரண மனுஷனா நம்ம மாறிட்டோம். தேவதையா இருந்த நம்ம சாதாரண மனுஷனா மாறிட்டோம். பிறகு பூஜாரி ஆகிட்டோன்ட்டு புத்தியில் வருகிறது. தாங்களே பூஜைக்குரியவரா இருந்தீங்க, தாங்களே இப்ப பூஜாரி என்று பாடப்பட்டு இருக்கிறது. அப்ப சாஸ்திரத்துல கூட இருக்குதுன்றாரு, இந்த மாதிரி பாடப்பட்டிருக்கு. நீங்களே பூஜைக்குரியவர், நீங்களே பூஜாரி அப்படின்னு பாடப்பட்டிருக்குது. மனிதர்கள் பகவான் தான் பூஜைக்குரியவராக ஆகிறாரு, பூஜாரியாகவும் அவர் தான் ஆகிறாருன்ட்டு நினைக்கிறாங்க. அதாவது கடவுளை தான் எல்லாத்துலயும் இழுத்து இழுத்து தப்பு தப்பா பேசுறாங்க. கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு, கடவுள் தான் பூஜைக்குரியவரா வர்றாராம். அப்புறம் அவரே மனுஷனா வந்து பிறந்து அவர் பூஜாரி ஆயிடுறாருன்ட்டு அவரை பத்தி சொல்றாங்க. அவர் வந்து பிறக்கல, அவர் வந்து மேலேயே தான் இருக்கிறாரு. அவரு பிறப்பிறப்புல வர்றதில்ல. அவரும் வந்தாருன்னா நம்மள மாதிரி மாட்டிக்குவாரு. அனைத்தும் தங்களின் ரூபமே ஆகும்ட்டு பாபா சொல்றாரு. நீங்க தான் அது, தேவதைகள் தான் வந்து மனுஷங்களா ஆகுறாங்க, மனுஷங்க தான் திரும்ப தேவதை ஆகுறாங்க. மனிதன் என்பவன் தேவன் ஆகலாம். அதனாலதான் பாடல்லாம் பாடியிருக்கு. இது எல்லாமே நம்மளுடைய ரூபந்தான்ட்டு பாபா சொல்றாரு. ஆனா அவரு இந்த பிறப்பிறப்பு சக்கரத்துல மாட்டல. பல்வேறு விதமான வழிகள் இருக்கிறது அல்லவான்றாரு. இப்போது நீங்கள் ஸ்ரீமத் படி நடக்கிறீங்க. நாம் மாணவர்கள் முதலில் எதுவும் அறிஞ்சிருக்கவில்லைன்ட்டு பாபா சொல்றாரு. பிறகு படித்து உயர்ந்த தேர்வில் தேர்ச்சி அடைவதற்காக செல்கிறோம் என நீங்கள் அறிவீர்கள். ஃபர்ஸ்ட் நமக்கு எதுவும் தெரியல. இப்ப படிக்க 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 நமக்கு ஞானம் புரியுது. ஞானம் புரிய புரிய நம்ம பெரிய தேர்வுல பாஸ் ஆக போறோம்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அந்த மாணவர்கள் கூட ஆரம்பத்தில் எதுவுமே தெரிஞ்சுக்கல. பிறகு தேர்வில் தேர்ச்சி பெற்றுதான் வக்கீல் படிப்பில் தேர்ச்சி அடைந்து விட்டோம் என்று நினைக்கிறாங்க. இப்போ வக்கீலுக்கு படிக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வக்கீல் படிப்பை பத்தி ஒன்றும் தெரியாது. அப்புறம் படிக்கும் போது படிச்சு பாஸ் ஆனாதான் வக்கீல் ஆகுறாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளும் ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த சப்ஜெக்ட் பத்தி தெரியாது. இப்போ ஞானத்தை படிச்சு படிச்சுதான் தேவதை ஆக போறோன்றத புரிஞ்சுக்கிட்டோம். இப்போது நாம் படித்து மனுஷன்லேருந்து தேவதையாக ஆகி கொண்டிருக்கிறோம், உலகத்திற்கு அதிபதி ஆகி கொண்டிருக்கிறோம்ட்டு என நீங்கள் அறிவீர்கள்ட்டு பாபா சொல்றார். அங்கே ஒரே ஒரு தர்மம், ஒரே ஒரு ராஜ்யம் தான் இருக்கும் சொர்க்கத்துல. இங்க எப்படி பல தர்மம் பல ராஜ்யம், ஒரே உலகமே பிளவுபட்டிருக்கு இல்லையா, அந்த மாதிரி அங்க இருக்காது. ஒரே தர்மம் ஒரே ராஜ்யம், உலகமே ஒண்ணுதான். உங்களின் ராஜ்யத்தை யாரும் உங்கள்ட்ட இருந்து பறிக்க முடியாதுன்றாரு. அங்கே உங்களுக்கு தூய்மை, அமைதி, சுகம், செல்வம் அனைத்துமே இருக்கிறதுன்றார். பாருங்க, யார்கிட்டையும் யாரும் நம்ம கிட்ட இருந்து அபகரிக்க முடியாத அளவுக்கு ஒரு உலகத்தை படைச்சு அந்த உலகத்துல நம்ம ராஜாவை உட்கார வச்சு அங்க தூய்மை, அமைதி, சுகம், செல்வம் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. இப்பேற்பட்ட கடவுள் எப்படி கிடைப்பாரு நமக்கு சொல்லுங்க. கல்பமா இதான் நடந்துட்டு இருக்குது. பாடலில் கூட கேட்டிருக்கிறீர்கள் அல்லவா, இப்போது இந்த பாடலை நீங்கள் உருவாக்கவில்லை, எளிதாக நாடகப்படி இந்த நேரத்திற்காக அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது உங்களை அடைந்து நாங்கள் உலகத்தையே அடைந்தோன்ற பாட்டு வந்து டிராமா படி யாரோ எழுதியிருக்கிறாங்க. அது நமக்கு வந்து இந்த நேரத்துக்கு பயன்படுதுன்றாரு. மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்ட பாடல்களின் பொருளை பாபா அமர்ந்து இப்ப நமக்கு புரிய வைக்கிறார். இங்கே நீங்கள் அமைதியில் அமர்ந்து பாபாவிடமிருந்து ஆசையை அடைந்து கொண்டிருக்கிறீங்க. நம்ம சென்டருக்கு வந்தா என்ன பண்றோம், அமைதியா மெடிடேஷன் பண்ணி பாபாட்ட இருந்து ஆசை எடுக்கிறோம். சைலண்டா என்ன பண்றோம், உலக ராஜ்யத்தை அடையிறோம். அங்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் அணுகுண்டு போட்டு நாட்டை பிடிக்கலான்னு பாக்குறாங்க. நம்ம சைலண்டா உலக ராஜ்யத்தை அடைறீங்கன்றார். கடைசியா சைலன்ஸ் தான் ஜெயிக்கும். அதாவது சப்தம் சப்தம் ஜெயிக்காது, சைலன்ஸ் தான் ஜெயிக்கும். அதை யாரும் பறிக்க முடியாதுன்றாரு. அரை கல்பம் சுகத்தின் ஆசி நமக்கு இருக்கிறது. 2500 வருஷம் நம்ம சுகமா வாழ போறோம். இப்ப உங்கள் துக்கம் எல்லாம் சுகமாக மாறும்ட்டு எழுதியிருப்பாங்க பைபிள்ல. அது உண்மைதான். இப்ப நம்மளுடைய துக்கம், பல ஜென்ம துக்கம் வந்து இப்ப நமக்கு சுகமா மாறப்போகுது. இனிமேல இனிமையான குழந்தைகளை அரை கல்பத்தை விட அதிகமாக நீங்க தான் சுகத்தையே அனுபவிக்கிறீங்கன்றாரு. என பாபா புரிய வைக்கிறார். பாபா என்ன சொல்றாரு, நீங்க ஆரம்பத்துல இருந்து 84 பிறவிகள் நடிக்கிறீங்க. அதுலயும் டோட்டலா துவாபரயுகம், கலியுகம் கடைசி வரைக்கும் முக்காவாசி பாகம் ஜாலியா தான் இருக்கிறீங்க. இந்த கடைசி பிறவில கூட நமக்கு என்ன குறை சொல்லுங்க. நமக்கு என்ன கண்ணு இல்லையா, காது இல்லையா, கை இல்லையா, கால் இல்லையா, எல்லாமே இருக்கு இல்லையா. நல்லாதான் நம்ம வாழறோம், நல்லாதான் இருக்குது. ஏதோ சம்பாதிக்கிறோம், ஏதோ குழந்தை குட்டி எல்லாம் கூடவே இருக்கிறாங்க. என்ன குறை இருக்கு சொல்லுங்க பாப்போம். ஏதோ லைட்டா சின்னதா ஏதோ துக்கம், லைட்டா தான் டிராமால அடி கொடுக்குறாரு, அதுக்கே பாபாட்டு நம்ம ஓடி வந்துட்டோம்.
அது மாரி எந்த கஷ்டமும் நமக்கு இல்ல. எல்லாமே கடைசி வரைக்கும் துணைவனா அவர நம்ம நெனச்சதுனால, துணையா யாரோ ஒருத்தவங்க கூட இருக்க தான் போறாங்க இல்லையா? கடைசி வரைக்கும். அதனால இந்த இந்த பிறவில கூட காசு, பணம் எதுக்குமே பாபா நமக்கு வைக்கல. 2 ரொட்டியாவது குடுத்துருவேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? இதுக்கு மேல என்ன வேணும்? நீ எத்தனி பிறவி எடுக்கிறியோ, அத்தனி பிறவிக்கும் உனக்கு சாப்பாடு, உறவினர்கள் எல்லாமே உனக்கு கிடைக்குன்றாரு. இப்ப அவர நம்ம நெனைக்க நெனைக்க எல்லாமே நமக்கு எல்லாருமே உறவினர்கள் கூட எல்லா பிறவிலும் நல்லவங்களா கிடைக்கிறாங்க. இது எப்பேர்ப்பட்ட குடுப்பின பாருங்க. நமக்கு கடைசி பிறவில கூட எல்லாரும் நல்லவங்களா தான் கிடைச்சிருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் பிறவில நம்ம எப்படி சூப்பரா வாழ்ந்திருப்போம்ன்ட்டு. இந்த லாஸ்ட் பர்த்டே நம்ம நல்லவங்க கூட தான் இருக்கிறோம். பிறகு ராவணனின் ராஜ்யம் ஆரம்பமாகுதுன்றாரு. அப்புறம் 2500 வருஷம் கழிச்சு மாயாவோட ராஜ்யம் ஆரம்பமாகுது. சில கோயில்களில் கூட தேவதைகள் எப்படி எதிர்மாறாக செல்கிறார்கள் என சித்திரங்கள் காட்டப்பட்டிருக்கிறது. ஜெகநாத்புரியில தேவதைகளோட சித்திரம் வந்து மோசமா காமிச்சிருக்கிறாங்க. அவங்க வாம மார்க்கத்துல போறாங்க. அது தேவதைகள் அப்படி வாழ்ந்தவங்களே அப்படி ஆயிட்டாங்கன்றத அது குறிக்குது. உடை அதேதான். உடை பிறகு மாறுகிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. ஆத்மா தான் இப்ப கடந்து கடந்து வந்து இப்படி ஆயிடுச்சு மோசமான்றது அந்த கோயில்ல சாட்சி இருக்குது அதுல. ஒவ்வொரு ராஜாவிற்கும் தனக்கென உடை, கிரீடம் போன்ற அனைத்தும் தனித்தனியாக இருக்கிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்போது நாம் சிவபாபாவோட வந்து பிரம்மா மூலமாக ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறோம் என குழந்தைகள் அறிகிறீர்கள். தந்தை வந்து சொல்றாரு, குழந்தைகளே குழந்தைகளே என நம்மளை கூறுகின்றார். குழந்தைகள் தங்களுடைய ஜென்மங்களை பற்றி அறியவே இல்லைன்ட்டு பாபா சொல்றாரு. நமக்கே நம்மளை பத்தி தெரியல பாருங்களேன். போன ஜென்மம் நம்ம என்னவா பிறந்திருப்போம், துவாபர யுகத்துல நம்ம ஒரு ராஜாவா கூட இருந்திருப்போம், கோயில் கட்டியிருப்போம். இதெல்லாம் நமக்கு தெரியல பாருங்க. பாபா சொல்றாரு, உங்களை பத்தி நீங்களே தெரிஞ்சுக்கல. நீங்க ஆத்மா, நீங்க பல பிறவிகள் கடந்து வந்திருக்கீங்க, வேற வேற ட்ரெஸ் போட்டு நடிச்சீங்க அப்படின்றாரு. கேட்பது ஆத்மா தான் நல்லவா? இப்ப பாபா சொல்றதெல்லாம் யார் கேக்குறாங்க? இந்த உடலா கேக்குது? உடல் மூலமா இந்த உயிர் தான் கேட்டுட்டு இருக்குது. இந்த உயிர் இருக்குல்ல, இந்த உடலுக்குள்ளார அந்த உயிர், அதுதான் ஆத்மா. அது நான் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். அதனால ஆத்மா தான் கேக்குது எல்லாத்தையும்ன்றாரு. நாம் ஆத்மாக்கள் சரீரமே அல்ல. பாபா சொல்றாரு, நீங்க இந்த உடல் நினைச்சுக்கிங்க அப்படியே பயப்படுறீங்க. இந்த உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்க கதறீங்க. நீங்க வந்து இந்த உடல் கிடையாது. நீங்க ஆத்மா. நீங்க நெற்றிப்புறத்துல இருக்கிறீங்க. நீங்க இருக்கிற வரைக்கும் இந்த உடல் நல்லா இருக்கும். நீங்க போயிட்டீங்கன்னா இந்த உடலை கொண்டு போய் எரிச்சிருவாங்க, புதைச்சிருவாங்க. நீங்க அது கிடையவே கிடையாது. ஆத்மா அபிமானி நிலைக்கு வாங்கன்றார் பாபா. மற்றபடி மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கென உடலின் பெயருடைய போதை இருக்கிறது. மற்றவங்க எல்லாம் பாருங்களேன், அந்த உடல் தான் நம்ம பேரை கேட்டா அந்த உடலோட பேரு சொல்லுவாங்க. ஆத்மாவுக்கு பேரே கிடையாது. உடலுக்கு தான் பேரு. ஆனா பெருமையா சொல்லிக்குவாங்க. அவங்க அப்பா பணக்காரன்னா அப்படி பெருமையா சொல்லிக்குவாங்க. ஏனென்றால் அவங்க தேக அபிமானியாக இருக்கிறாங்க. அந்த உடலை வச்சு சொல்றாங்க, நாம் ஆத்மாக்களாக இருக்கிறோம். அவர்கள் ஆத்மாவிலிருந்து பரமாத்மா, பரமாத்மாவிலிருந்து ஆத்மா என சொல்றாங்க. அதாவது ஆத்மா தான் பரமாத்மா, பரமாத்மா தான் ஆத்மா அப்படின்லாம் சொல்றாங்க. நீங்கள் ஆத்மாவிலிருந்து உலகத்திற்கு அதிபதியாக தேவி தேவதைகளாக இப்ப மாறிக்கிட்டு இருக்கிறீங்க என உங்களுக்கு இப்போது பாபா புரிய வச்சுட்டு இருக்கிறாரு. நாம் தேவதையாவோம், பிறகு சத்திரிய வம்சத்தில் வருவோம் என்ற ஞானம் இப்போது உங்களுக்கு இருக்கிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் நம்ம தேவதையாவோம். லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யத்துல இருப்போம். அதுக்கப்புறம் ராமர் சீதையோட ராஜ்யத்துல அப்படியே கடந்து கடந்து வந்து இப்ப கடைசி பர்த்ல இருக்கிறோம். 84 பிறவிகளின் கணக்கு கூட இருக்கிறது அல்லவான்றாரு. டோட்டலா 84 பிறவிகள். சத்தியுகம் வந்து 8 பிறவி, திரேதாயுகம் 12 பிறவி, துவாபர யுகத்துல 21 பிறவி, கலியுகத்துல 42 பிறவி. டோட்டலா 84 பிறவிகள் நம்ம எடுக்கிறோம். அனைவரும் 84 பிறவி எடுக்க மாட்டாங்க. ஆனா யார் சத்தியுக ஆரம்பத்திலே வராங்களோ அவங்கதான் 84 பிறவி. திரேதாயுகத்துல வரவங்க அந்த 8 பிறவி எடுக்க மாட்டாங்க. குறைச்சிக்க வேண்டியதுதான். அந்த மீதி பிறவிகள் தான் எடுப்பாங்க. அந்த மாதிரி யார் யார் எந்த இடத்துல இருந்து வந்து நடிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அவ்வளவு பிறவிகள் தான் அவங்க எடுப்பாங்க. அதனால எல்லாரும் 84 பிறவி எடுக்க மாட்டாங்கன்றாரு. அனைவரும் ஒன்றாக வர முடியாது. எல்லாரும் பரந்தாமத்துல இருந்து 800 கோடி பேரும் அப்படியே மொத்தமா கீழே இறங்க மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் பேரா அவங்க அந்த ஆத்மாவுடைய தூய்மை சக்திக்கு தகுந்த மாதிரி தான் உலகத்துல வந்து இறங்குவாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் தூய்மையானவங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட்லயே வந்து இறங்கிடுவாங்க. சொர்க்கத்திலே வந்துருவாங்க. தூய்மை சக்தி கம்மியா இருக்கிறவங்க அந்த நேரத்துல தான் வந்து இறங்குவாங்க. இப்ப பாபா ஸ்ரீமத் கொடுக்குறாருல, எல்லா ஸ்ரீமத்தையும் ஃபாலோ பண்றவங்க தான் 84 பிறவி எடுப்பாங்க. அவங்க வந்து சொர்க்கத்துல ஃபர்ஸ்டே வந்துருவாங்க. ஏன்னா அவங்களோட தூய்மை சக்தி அதிகம். மற்றவங்கள காட்டிலும் அவங்களுடைய தூய்மை சக்தி அதிகம்ன்றதுனால அவங்க வந்து பிரம்மா பாபா மம்மாலாம் 111லே வந்துருவாங்க. சத்தியுகம் ஃபர்ஸ்ட்லேயே வந்துருவாங்க. யாருக்கெல்லாம் தூய்மை சக்தி கம்மியா இருக்குதோ, துவாபர யுகத்துல இருந்து வரவங்களுக்கு அவ்வளோ தூய்மை சக்தி இருக்காது. அவங்க தேவதையா கூட கிடையாது, மனுஷங்களா தான் இருப்பாங்க அந்த ஆத்மாக்கள். அவங்க துவாபர யுகத்துல வந்து தான் இறங்குவாங்க, பக்தி செய்வாங்க. பக்தி செய்யறவங்க துவாபர யுகத்துல இருந்து தான் வருவாங்க. மற்றவங்க எல்லாம் வந்து இந்த ஞானத்தை கேட்டு ஃபாலோ பண்றவங்க எல்லாம் தேவதையா வருவாங்க.
அதனால அவங்கவங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி தான் வந்து இறங்குவாங்க. எந்த தர்மம் எப்படி வந்து கொண்டிருக்கிறது என உங்களுக்கு தெரியுன்றாரு. வரலாறு பழையதாகிறது. இந்த ஞானம் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா நம்ம வந்து கேள்வியே கேட்க மாட்டோம். ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு போயிட்டே இருப்போம். பிறகு புதுமை அடைகிறதுன்றாரு. இந்த வரலாறு இப்ப பழசாகுது இல்லையா? திரும்ப புதுசாகுதுன்றாரு. இப்போது இது தூய்மையற்ற உலகமாகும். இப்ப இந்த உலகம் எப்படி தெரியுமா இருக்கு? மோசமாயிடுச்சு. இங்க எதையும் நம்மளால மாத்த முடியாது. ஏன்னா கெட்டு போனது தான் இல்லையா? இத வந்து 5 தத்துவங்களும் சேர்ந்து ஒண்ணா சேர்ந்து இந்த உலகத்த தூய்மையாக்கிடும் கடைசியா. விநாசம் நடக்கும்போது, அப்படிதான் இந்த உலகம் தூய்மையாகும். இப்போதைக்கு இப்படிதான் இருக்கும். மனுஷங்க தூய்மையற்றவங்களா இருக்கிற வரைக்கும், இந்த உலகம் தூய்மையற்றதா தான் இருக்கும். எப்ப மனுஷங்க மாறுறாங்களோ, அப்பதான் உலகம் தூய்மையா மாறும். அது வரைக்கும் இப்படிதான் இருக்கும். அது தூய்மையான உலகம். ஆனா சொர்க்கம் வந்து தூய்மையான உலகம். பிறகு மற்ற தர்மங்கள்லாம் வருது. ஃபர்ஸ்ட் வந்து சொர்க்கம். அப்புறம் வந்து திரேதாயுகம். திரேதாயுகத்துக்கு அடுத்தது துவாபர யுகத்துல மத்த தர்மம்லாம் வருவாங்க. அது வரைக்கும் இந்து தர்மம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சனாதன தர்மம்னு சொல்லுவாங்க. தேவதைகள் அப்படியே இறங்கி இறங்கி வரும்போது தூய்மை இழக்குறாங்க. தூய்மை இழக்கும்போது அவங்க சனாதன தர்மம்ன்ட்டு மாறிடுது. பேர் மாறிடுது. அப்படியே மழுவி இப்ப இந்து தர்மமா ஆயிடுச்சு அவ்வளவுதான். மற்றபடி இந்து தர்மத்துல யார் இருக்காங்களோ அவங்க தான் தேவி தேவதா. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவங்க. ஆரம்பத்துல இருந்து நடிக்கிறவங்க அவங்க தான். அதுக்கப்புறம் தான் இஸ்லாம் தர்மம், கிறிஸ்துவ தர்மம், மற்ற தர்மங்கள்லாம் வருதுன்றாரு. இங்கே கர்மக்ஷேத்திரத்தில் ஒரே ஒரு நாடகம் தான் நடக்கிறது. 4 தர்மங்கள் முக்கியமானவை ஆகும்ன்ட்டு பாபா சொல்றாரு. முக்கியமா 4 தர்மம். இங்க அதாவது இந்த பூமி தான் கர்மக்ஷேத்திரம். இங்க தான் நம்ம உடல் எடுத்து நடிக்கிறோம். இங்க தான் இந்த சினிமா நடக்குது. இந்த டிராமா நடக்குது. அதான் ஷேக்ஸ்பியர் சொல்லியிருப்பாரு. இந்த உலகமே ஒரு நாடகமே, நாம் அனைவரும் நடிகர்கள். இது எதுவுமே உண்மை கிடையாது. நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையே இப்ப பொய் தான். இந்த வாழ்க்கையே பொய் தான். இது வந்து ஒரு நாடகம். நம்ம நாடகம் நடிச்சிட்டு இருக்கோம். ஆனா ஊன்றி போய் நம்ம ஏமாந்து போய் நடிச்சிட்டு இருக்கிறோம். இது வந்து பாபா இப்ப நமக்கு சொல்லி புரிய வைக்கும்போது தான், ஏதோ ஒரு டிராமா நம்ம நடிச்சிட்டு இருக்கிறோம். தெரிஞ்சு கூட ஆனா நம்ம அதிலேயே ஊன்றி போய் தான் நடிச்சிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் நம்மகிட்ட ஆத்மால சக்தி இருக்கு. சக்தி நிறைய இருக்கிறவங்க புரிஞ்சுக்குவாங்க. இது வந்து டிராமா நம்ம நடிச்சிட்டு இருக்கோம்ன்ட்டு. 4 தர்மங்கள் முக்கியமானதுன்னு சொல்றாரு. இந்து, முஸ்லிமு, இது கிறிஸ்துவ தர்மம், புத்த தர்மம். இந்த சங்கமத்தில் தந்தை வந்து பிராமண சம்பிரதாயத்தை நமக்கு ஸ்தாபனை செய்கிறார். விராட ரூபத்தின் சித்திரங்களை உருவாக்குகிறார்கள். ஆனால் இதில் தவறு இருக்குதுன்றாரு. விராட ரூபம் தவறா குறிப்பிட்டிருக்கு. அதுல வந்து அந்த உச்சி குடுமியை காட்டல, பிரம்மா பாபாவை காட்டல, நிறைய மறைச்சிட்டாங்க. சிவபாபாவையும் காட்டல. விராட ரூபமே தப்பா இருக்கு. பாபா வந்து அனைத்து விஷயங்களையும் புரிய வச்சு தவறுகளை இப்ப நீக்கி மாற்றுகிறார். பாபா ஒருபோதும் சரீரத்தில் வருவதில்லை, தவறு செய்வதே இல்லை. இப்ப சிவபாபா வந்து பிறப்பிறப்புல வர்றதில்லை. அவர் வந்து ஒரு தனி உடல் குட்டியா ஒரு குழந்தையா பிறந்து நடிச்சிருந்தாருன்னா அவரும் நம்மள மாதிரி ஆயிட்டு இருப்பாரு இல்லையா? அவரும் தப்பு பண்ணியிருப்பாரு. அதனால அவர் எந்த உடல்லையும் வர்றதில்ல. அவர் கடைசியா தான் வர்றாரு. வந்து பிரம்ம பாபா உடல்ல வந்து ஞானத்தை சொல்லிட்டு போயிடுவாரு. அது கூட அப்பப்ப தான் வருவாரு. எப்பயுமே அவர் உடல்ல அவர் இருக்க மாட்டாரு. அப்படிதான் பாபா சொல்லியிருக்காரு. அவர் சிறிது நேரத்திற்காக குழந்தைகளுக்கு சுகதாமம் மற்றும் தன்னுடைய வீட்டிற்கான வழியை காண்பிப்பதற்காக இந்த ரதத்தில் பிரம்மா பாபாவுடைய ரதத்தில் வருகிறார். அதனாலதான் நந்தின்னு சொல்லியிருக்காங்க. சிவனுக்கு 2 நந்தியை காமிச்சிருப்பாங்க. ஒரு நந்தி வந்து பிரம்ம பாபா, இன்னொரு நந்தி வந்து தாதி. பிரம்ம பாபா அவ்வியக்தமான பிறகு தாதி உடல்ல வந்து நமக்கு பாபா ஞானத்தை சொன்னாரு. 2 நந்தி தான் இருக்கு சிவனுக்கு. மற்ற நந்திகள்லாம் கிடையாது. வழியை மட்டும் தெரிவிக்கவில்லை. சிறந்த வாழ்க்கையை இப்ப உருவாக்குகிறார். நமக்கு வந்து எப்படி தப்பிக்கிறது? இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துல நம்ம மாட்டிக்கிட்டோம். அதுல வந்து எப்படி தப்பிக்கிறதுன்ற வழியை நமக்கு சொல்றாரு. ஸ்ரீமத் படி நடங்க, என்ன நினைங்க, என்ன நினைச்சீங்கன்னா நீங்க தப்பிச்சிருவீங்கன்றாரு. கல்பமாக நீங்க இப்ப வீட்டுக்கு போறீங்க. பிறகு சுகத்தின் பாகத்தை நடிக்கிறீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. நம்ம எப்பயுமே 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை இதே மாதிரிதான் நம்ம நடிப்பு நடிச்சுட்டு பரந்தாமத்துக்கு கொசு கூட்டம் மாதிரி எல்லா ஆத்மாக்களும் போகும். நம்ம மட்டும் கிடையாது, எல்லாரையும் கூட்டிட்டு போவாரு. எல்லாரும் இந்த உடலை விட்டு போய் தான் ஆகணும். கடைசியில அந்த ஒரு சூழ்நிலை வரும், விநாசம் நடக்கும். அப்ப எல்லாரும் போயிடலாம், இந்த உலகம் வேணான்ட்டு நினைக்கிற அளவுக்கு எல்லாருக்குமே தோணும். அந்த மாதிரி எல்லாரும் போயிடுவோம். பரந்தாம வீட்டுக்கு போயிட்டு திரும்ப இறங்கி வந்து நடிக்க வருவோம். அப்பதான் சுகத்தின் பாகத்தை நடிப்போம். சொர்க்கமா இந்த பூமி மாறி இருக்கும். அப்போ நம்மளே இறங்கி வந்து நம்மளுடைய நேரத்துல நம்மளே இறங்கி வந்து நடிக்க வருவோம். பாபா அனுப்ப மாட்டாரு, நம்மளே மேல இருந்து இறங்குவோம். நம்மளுடைய தூய்மை சக்திக்கு தகுந்த மாதிரி நம்ம இறங்கி வந்து நடிக்க வருவோம். ஆத்மாக்களாகிய நமது சுய தர்மமே அமைதி என்பதை குழந்தைகள் மறந்துட்டாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. ஆனா நம்மளுடைய தர்மமே அமைதி. அமைதியா இருக்கிறது தான் ஆத்மாவினுடைய வேலை. அதையே நம்ம மறந்துட்டோம்.
ஆனா அமைதிய தேடி அலையிறோம் பாருங்க. எங்கேயாவது நான் போணும், எனக்கு புடிக்கல, நான் எங்கேயாவது ஓடிர்றேன். நான் அங்க போறேன், இங்க போறேன், மலைக்கு போறேன், திருவண்ணாமலைக்கு போறேன், அங்க போறேன். எங்க போனாலும் நிம்மதி இருக்காது. ஏன்னா பாபா சொல்றாரு, ராணி கழுத்து மாலை மாரி ராணி மாலைய வச்சுட்டு தேடிட்டு கிடந்தாங்களாம். எங்கெங்கேயோ போய் தேடுனாங்களாம். கடைசியில ஒரு ரூமுக்கு போனாங்களாம். அங்க கண்ணாடி இருந்துச்சாம். கண்ணாடில பார்த்தா தான் தெரிஞ்சுதாம் அவங்க கழுத்திலே மாலை இருந்துதாம். அதுதான் கதை. நமக்கு அமைதின்றது நமக்குள்ளாரே இருக்கு. நீங்க எங்கேயும் தேடி போக தேவையில்ல. உங்களுக்குள்ளார அமைதியா இருக்கு. நீங்க ஆத்மான்னு புரிஞ்சு, உங்கள நீங்களே ஆத்மான்னு புரிஞ்சு, பரமாத்மாவ நினைவு செய்யும்போது, அந்த அமைதி உங்களுக்குள்ளார வந்துரும். நீங்க எதுக்காக காட்டுக்கு, மேட்டுக்கு, கோயிலுக்கு, குளத்துக்கு எங்கேயும் தேவையில்லன்ட்டு பாபா சொல்றாரு. இந்த துக்க உலகத்தில் எவ்வாறு சாந்தி ஏற்படும் போன்ற விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப இந்த உலகம் துக்கமான உலகம் இல்லையா? எங்க போனாலும் அமைதி கிடைக்காது நமக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். மற்ற அனைவருக்கும் நீங்க புரியவும் வைக்கிறீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. நம்மளும் புரிஞ்சுக்கிட்டோம். மத்தவங்களுக்கும் புரிய வைக்கிறோம். மெல்ல மெல்ல அனைவரும் வருவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. எல்லாரும் இந்த ஞானத்த புரிஞ்சுகிட்டு வருவாங்கன்றார். இந்த சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுத்துது, இதனுடைய ஆயுள் எவ்வளவு என வெளிநாட்டவருக்கும் தெரியும். இது பாருங்களேன், இதுல ஒரு அற்புதம் என்னன்னா, பாரதத்துல கூட அந்த அளவுக்கு யாருக்கும் பரவி இருக்காது. ஆனா வெளிநாட்டுக்கு இந்த ஞானம் நல்லா பரவிடுச்சு. எல்லாரும் அங்க இருக்கிறவங்களுக்கு கூட தெரியும். இந்த சிருஷ்டி சக்கரம் எவ்வளவு கால அளவு அப்படின்னுட்டு. வெளிநாட்டவர்கள் கூட உங்களிடம் தான் வருவார்கள். கடைசியா எல்லாருமே பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்கு வந்துருவாங்க. அல்லது குழந்தைகள் அங்கே சென்று சிருஷ்டி சக்கரத்தின் ரகசியத்தை புரிய வைப்பார்கள். அந்த காலத்திலே தாதிகள்லாம் போயிட்டு ஒருத்தவங்க ஜப்பான், ஒருத்தவங்க லண்டன்ட்டு போய் எல்லாருக்கும் ஞானத்தை புரிய வச்சாங்க. அவங்களுக்கு இத்தனைக்கும் படிப்பறிவு இல்லாதவங்க தான் தாதிகள்லாம். சுத்தமா இங்கிலீஷும் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஜானகி தாதிக்கு, பிரகாஷ்மணி தாதிக்கலாம். ஆனா பாபா சேவைன்னு சொன்ன உடனே எங்க போகணுமோ அங்க போனாங்க, சேவை பண்ணாங்க. இன்னைக்கு ஞானம் உலகம் ஃபுல்லா பரவி இருக்கிறதுக்கு காரணமே தாதிகள் தான். தாதிகளும் அவங்களுடைய தைரியம் தான் காரணம். அதனால அவங்க அங்க போயிட்டு எல்லார்ட்டையும் பரப்பிட்டாங்க ரகசியத்தை. எல்லாருக்கும் புரிய வச்சாங்க குழந்தைகள்ன்ட்டு சொல்றாரு. இதெல்லாம் நடந்துருச்சு அப்பவே. இப்பயும் நிறைய பேரு சிஸ்டர்ஸ்லாம் டெடிகேட்டடா போயிட்டு அந்தந்த நாட்டுல போயிட்டு சொல்லிட்டு தான் இருக்காங்க ஞானத்தை. கிறிஸ்து கடவுளிடம் சென்றடைந்து விட்டார் என அவர்கள் நினைக்கிறாங்க. கிறிஸ்துவ தர்மத்துல ஜீசஸ் கிரைஸ்ட்னு சொல்றாங்க இல்லையா? அதுல அவங்க இயேசு உடம்புல கிறிஸ்து வந்தாரு. அவர்தான் ஞானத்தை சொன்னாரு. கிறிஸ்துவ தர்மத்தை ஸ்தாபனை பண்ணாரு. அதனால கிறிஸ்து இன்னும் வருவாரு. செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ். அதாவது ஜீசஸ் கிறிஸ்து ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரே ஆள் நினைச்சுக்கிட்டாங்க. ஒரே ஆள் நினைச்சிட்டு ஒரே ஆத்மா நினைச்சுக்கிட்டு அவர் கடவுளோட போயிட்டு சேர்ந்துட்டாரு. சிலுவையில அறைஞ்சவனே இயேசு கிறிஸ்து கடவுள்கிட்ட போயிட்டாருன்ட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க, கிறிஸ்துவ தர்மத்தை சார்ந்தவர்கள். ஆனா உண்மையிலே இயேசு கிறிஸ்துன்றது ரெண்டு ஆத்மா. அதுல இயேசுன்றவர் ஒரு ஆத்மா, கிறிஸ்துன்றவர் தான் அந்த கிறிஸ்துவ தர்மத்தை ஸ்தாபனை செய்தவர். ரெண்டு பேருமே மறுபிறவில இருக்கிறாங்கன்னு பாபா சொல்லிதான் நமக்கு தெரியும். ரெண்டு ஆத்மாவும் திரும்ப திரும்ப வேற உடல் எடுத்து இப்ப நடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப கடைசி பர்த்ல இருக்கிறாங்கன்னு பாபா சொல்றாரு. இந்த முறையிலேயே சொல்றாரு, கிறிஸ்துவை கடவுளின் குழந்தை என்று அவங்க நினைக்கிறாங்க. கிறிஸ்துவ தர்மத்துல சொல்லுவாங்க, இயேசு கடவுளுடைய குழந்தை, காட்ஃபாதருடைய சன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் கிறிஸ்து கூட மறுபிறவி எடுத்து இப்போது ஏழை ஆகிவிட்டார் எனவும் நினைக்கிறாங்க. சிலர் என்ன நினைக்கிறாங்க, கிறிஸ்து அவங்க தர்மத்திலே நினைக்கிறாங்க, கிறிஸ்து மறுபிறவி எடுத்து இப்ப ஏழையா இருக்கிறாருன்ட்டு. நீங்கள் கூட ஏழையாக இருக்கிறீர்கள் அல்லவான்ட்டு பாபா சொல்றாரு. பாருங்க, லட்சுமி நாராயணனே அப்படியே மறுபிறவி எடுத்து இப்ப பிரம்மா பாபாவே ஏழை ஆயிட்டார் இல்லையா? ஹையஸ்ட் பர்த் நாராயணனுடைய பர்த் தான். கிருஷ்ணர் தான். அவரே மறுபிறவி எடுத்து லாஸ்ட் பர்த்ல இப்ப இருக்கிறாருன்னும் போது, அப்ப மற்ற தர்மத்தை ஸ்தாபனை பண்ண ஸ்தாபகர்களுக்கும் இப்ப எப்படி இருப்பாங்க? மறுபிறவி எடுத்து லாஸ்ட் பர்த்ல தானே இருப்பாங்க. பாபா புரிய வைக்கிறாரு. நீங்களே ஏழையாக இருக்கும்போது அவங்களும் ஏழையா தான் இருப்பாங்கன்ட்டு பாபா நமக்கு சூட்சமா புரிய வைக்கிறார். ஏழை என்றால் தமோ பிரதான நிலை. ஏழைனால என்னன்னா யாசிப்பவர், கஷ்டத்துல இருக்கிறவங்க. அதான் ஏழையாகிறது. ஆத்மாவுடைய நிலை ஏழை ஆயிடுச்சு. அதாவது யாசிக்கிற நிலைக்கு வந்துட்டோம். ஒரு துளி அன்புக்கு மத்தவங்கள்ட்ட போய் நிக்கிறோம். அதான் நம்ம கிட்ட அன்பு இருந்தது, நம்ம மத்தவங்களுக்கு காமிச்சிட்டு இருந்தோம். இப்ப அன்பே நம்ம கிட்ட இல்லாம மத்தவங்கள்ட்ட போய் ஏங்கிட்டு கிடக்குறோம். யாராவது நமக்கு அன்பு காட்ட மாட்டாங்களான்ட்டு. இதுதான் யாசிக்கும் நிலை. எனக்கு ஒரு காசு கொடுக்க மாட்டாங்களா, பணம் கொடுக்க மாட்டாங்களா, ஏதாவது இந்த மாதிரி யாசிக்கிற நிலையில நம்ம இருக்கிறோம். அதுதான் தமோ பிரதான நிலை.
கொடுக்குற நிலையில இருக்கும்போது தான் சதோ பிரதான நிலை. நான் குடுக்குறேன் எல்லாருக்கும் அப்படின்னு நீங்க வரும்போது தான் நீங்க சதோ பிரதான நிலையில இருக்கிறீங்க. கிறிஸ்து கூட இங்கே இருக்கிறார் என நினைக்கிறாங்க. அவர் எப்போது வருவார் என தெரியவில்லைன்ட்டு நினைச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். உங்களுடைய தர்ம ஸ்தாபகர் மீண்டும் தன்னுடைய நேரத்தில் தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காக வருவார் என நீங்கள் புரிய வைக்க முடியும். இப்ப எப்படி வருவார்? அவர் தான் வேற பர்த்ல வேற உடல்ல இருக்கார் இல்லையா? அதே உடல்ல திரும்ப வரமாட்டாருல்ல. இதோட அடுத்த கல்பம் வருவார். வந்து அதே நேரத்துல தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுவாருன்ட்டு சொல்லுங்கன்றாரு. இத உங்களால புரிய வைக்க முடியுன்றாரு. ஆனா எந்த அளவுக்கு ஆத்மால நமக்கு சக்தி இருக்கணும், கேட்கறதுக்கு அவங்களுக்கும் சக்தி இருக்கணும். அப்பதான் இந்த விஷயத்தெல்லாம் அவங்க வந்து கேட்பாங்க. மற்ற தர்ம ஸ்தாபகர்கள்லாம் புரிய வைக்கிறதுக்கெல்லாம் அவ்வளோ சக்தி இருக்கணும். அப்பதான் புரிய வைக்க முடியும். அவர்களை குரு என்று கூற முடியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. அவர் தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக வருகிறார். சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒருவரே. அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட குருன்னு சொல்ல முடியாது. அவங்கெல்லாம் தர்மத்தை ஸ்தாபனை பண்ண தான் வராங்க. அவங்க வந்து மத்தபடி சத்கதி கொடுக்கும் வள்ளல் அவங்க கிடையாது. சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒரே ஒருத்தர் தான். அவரு நம்மளுடைய சிவபாபா தான். யாரெல்லாம் தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக வர்றாங்களோ அவர்கள் மறுபிறவி எடுத்து எடுத்து இங்கே வந்து தமோ பிரதானம் ஆகியிருக்கிறாங்க. இப்ப யாரெல்லாம் தர்மத்தை ஸ்தாபனை பண்ண வந்தவங்க யார் யாரு? ஜீசஸ் கிரைஸ்ட், இஸ்லாம தர்மத்தை ஸ்தாபனை பண்ண இப்ராஹிம், புத்த தர்மத்தை ஸ்தாபனை பண்ண புத்தர், சீக்கிய தர்மத்தை ஸ்தாபனை பண்ணவர் குருநானக்கு, அப்புறம் வள்ளலாறு, இந்த மாதிரி எல்லாருமே மறுபிறவி எடுத்து எடுத்து இங்கே தான் தம பிரதானமா ஆகியிருக்கிறாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. சந்நியாச தர்மத்தை கூட ஸ்தாபனை பண்ணாங்க இல்லையா, அவரு சங்கராச்சாரியர், அவரு கூட இங்கே தான் இருக்கிறார். எல்லாமே இங்கே தான் இருக்கிறாங்கன்றாரு பாபா. அதாவது ரீபர்த்ல இருக்கிறாங்க. யாரும் பரந்தாமத்துக்கு போகலை. அதனால தான் பாப்புலேஷன் அதிகமா இருக்கு. பாப்புலேஷன் 9 லட்சமா இருந்தது. இப்ப 800 கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னா அப்ப வந்தவங்க எல்லாம் யாரும் போல. பரந்தாமத்துக்கு எந்த ஆத்மாவும் போல. ஜோதியோட ஜோதியும் கலக்கலன்ட்டு பாபா சொல்றாரு. இதெல்லாம் பாபா தான் உண்மையை சொல்றாரு. சத்தியமானவர் சிவன் உண்மை தானே சொல்வாரு. அவரே வந்து சொல்றாரு, கடைசியில் முழு மரமும் இற்று போன நிலையை இப்ப அடைஞ்சிருக்குதுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப எல்லாருமே தமோ பிரதானமா ஆயிட்டோம். அதனால மரமே இற்று போச்சு. என்ன மரம்? கல்பவிருட்ச மரம். முழு மரமும் இருக்கிறது. ஆனால் தேவி தேவதா தர்மத்தின் அடிமரமே இல்லை என்பதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. ஆலமரம் போல இந்த விஷயங்களை பாபா தான் குழந்தைகளுக்கு வந்து இப்ப புரிய வைக்கிறார். இப்ப பாபா எல்லா விஷயத்தையும் நமக்கு புரிய வைக்கிறாரு. குழந்தைகளாகி உங்களுக்கு மிகவும் குஷி இருக்கணும். இப்ப இவ்வளவு ஞானம் எனக்கு கிடைச்சிருக்கு, இந்த உலகம் எப்படி சொல்லுது எல்லாத்தையும் எனக்கு பாபா சொல்லிட்டாருன்னா எவ்வளவு குஷி இருக்கணும். இன்னொரு குஷி என்னன்னா, நான் தான் தேவி தேவதையாக இருந்தோம். இது எவ்வளவு பெரிய குஷி. மீண்டும் இப்போது மாறுகிறோம் என்பது உங்களுக்கு தெரிஞ்சுக்குது இல்லையா? அதனால நீங்க குஷியா இருக்கணும். இங்கே நீங்கள் சத்யநாராயண் கதையை கேட்பதற்காக வரீங்க. இதனால் நரன்ல இருந்து நாராயணாக நீங்க ஆவீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. நரன்னா மனுஷன், நாராயணன்னா தேவதை. இப்ப மனுஷன்ல இருந்து நம்ம தேவதை ஆகிறோம். நாராயணனாக ஆகிவிட்டால் நிச்சயமாக லட்சுமியும் கூட இருப்பார் தானே. லட்சுமியோடைய ஜோடி தானே நாராயணன். நாராயணோட ஜோடி லட்சுமி. நாராயணன் இருந்தால் கண்டிப்பா லட்சுமி இருப்பார் இல்லையா? லட்சுமி நாராயணன் இருந்தால் நிச்சயமாக அவர்களின் ராஜ்யம் கூட இருந்திருக்கும் அல்லவான்ட்டு பாபா சொல்றாரு. லட்சுமி நாராயண் மட்டும் தனியாக ஆக மாட்டாங்க. லட்சுமி ஆவதற்கான தனி கதையெல்லாம் கிடையாது. ஒரே டைம்ல தான் லட்சுமி லட்சுமி ஆகுறாங்க, நாராயணன் நாராயணன் ஆகிறாரு. தனித்தனி கதையெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. இப்பவே சங்கம் யுகத்துல 2 பேரும் அங்கங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த படிப்பை யார் நல்லா படிச்சு ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்து ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்றாங்களோ அவங்கதான் லட்சுமி நாராயணன். அவங்க வந்து தனித்தனியெல்லாம் கதை கிடையாது. எல்லாருக்கும் ஒரே கதை தான்டார். நாராயணனுடன் லட்சுமியும் உருவாகிறார். இதே டைம்ல இதே நேரம் தான் பாபா வந்து 108 பேரை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. அது யார் யாருன்னு தான் தெரியாது. கடைசியா தான் காட்சி கிடைக்கும். அப்பதான் எல்லாருக்கும் புரியும், இவங்கதான் லட்சுமி, இவங்கதான் நாராயணன்ற காட்சி கிடைக்கும். அது யாருன்னு தெரியாது. அது கடைசி வரைக்கும் ஃபிக்ஸ் ஆகல. ஏன்னா இப்ப ஏறும் மார்க்கம் இறங்கும் மார்க்கத்துல இருக்கிறாங்க குழந்தைகள். திடீர்னு பார்த்தா நல்லா இருக்கிறாங்க குழந்தைகள், திடீர்னு பார்த்தா குழந்தைகள் சரியில்லை. அதனால பாபா வந்து 108 மாலையை கோக்காம இருக்கிறாரு. கடைசியா தான் ரிசல்ட் வெளியாகும். லட்சுமி கூட சில நேரம் நாராயணன் ஆகலாம், நாராயணன் சில நேரம் லட்சுமி ஆகிறார். அதாவது பாபா சொல்றது ஆத்மாவை சொல்றாரு. ஆத்மா வந்து ஆணாவே பிறக்கும்னு கிடையாது, ஆத்மா பெண்ணாகவும் பிறக்கும். ஆத்மா 2 தடவை ஆணா பிறந்துச்சுன்னா 3ஆவது தடவை பெண்ணா தான் பிறக்கும். 2 பிறவி ஆணா நம்ம நடிச்சிட்டோம்னா 3ஆவது பிறவி பெண்ணா நடிப்போம். அதனால நம்ம லட்சுமியாவே இருப்போம்னு கிடையாது, நாராயணாவே இருப்போம்னும் கிடையாது. அதனால லட்சுமியா இருக்கிறவங்க திடீர்னு நாராயணனா கூட அடுத்த பிறவில பிறக்கலாம். அதாவது மொத்தம் 8 பிறவி சத்தியுகத்துல. அப்ப 8 லட்சுமி நாராயண 8 பிறவி நம்ம லட்சுமியாவும் நாராயணாவோ மாத்தி மாத்தி நம்மளால பிறக்க முடியும். அதனால சொல்றாரு,
ஃபர்ஸ்ட் பிறவி லட்சுமி நாராயணா, 2வது பிறவி அதே மாதிரி லட்சுமி நாராயணா பிறக்க முடியும். 3வது பிறவி 2 பிறவி நம்ம லட்சுமியா நடிச்சோம்னா 3வது பிறவி நாராயணனா நடிக்கலாம். பாபா அதனால சொல்றாரு, லட்சுமி வந்து சில நேரம் நாராயணன் ஆகலாம், நாராயணன் சில நேரம் லட்சுமி ஆகிறார். அதாவது ஒரே ஆத்மா தான், ஒரே சோலு 2 விதமா ஆணாகவோ பெண்ணாகவோ பிறக்கலான்றாரு. ஒரு சில பாடல் மிகவும் நன்றாக இருக்கிறது. மாயாவின் தாக்கம் வரும்போது பாடலை கேட்டால் மகிழ்ச்சி வந்துவிடும். இப்ப பாபாவுடைய பாடல்லாம் நம்ம கேட்குறோம் இல்லையா, பிகேயோட சாங்ஸு, அதெல்லாம் நல்லா இருக்குன்றார் பாபா. கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு ஒரே பிரச்சனை, அந்த மாயாவுடைய தாக்கம், எதிரியாவது நீங்க காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் இதுல ஏதாவது மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க இந்த பாட்டெல்லாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி வந்துரும்ன்றாரு. எப்படி நீச்சல் கற்றுக்கொள்ளும் போது முதலில் மூழ்குவாங்க இல்லையா, மூச்சு திணறல் வரும் பிறகு அவர்களை பிடித்து கொள்கிறார்கள். இங்கே கூட மாயை வந்து நிறைய மூச்சு திணற வைக்குதான் குழந்தைகளை. நீந்தக்கூடியவர்கள் பல இருக்கிறாங்க, அவர்களுடைய பந்தயம் கூட இருக்கிறது என்றால் உங்களுடையது அந்த கரையை சேரக்கூடிய பந்தயமாகும்ன்றாரு. மாயா நம்மள மூச்சு திணற வைக்குது, தண்ணிக்குள்ள வச்சு முக்கி முக்கி எடுக்குதான். அப்ப நீந்தக்கூடியவங்க இப்ப நிறைய பேர் இருக்கிறாங்களாம். அதை நீந்தி நீந்தி நம்ம வந்து கரையை கடக்கணுன்றாரு பாபா. அந்த மாதிரி ஒரு பந்தயமா இப்ப இருக்குதுன்ட்டு நமக்கு சொல்றாரு. என்னை மட்டும் நினைவு செய்ய வேண்டும், அவர் நினைச்சா போதும்னு சொல்றாரு. நினைக்கலன்னா மூழ்கிடுவீங்க. மாயா உங்களை பிடிச்சி அமுக்குல நீங்க என்ன நினைக்கலைன்னா மூழ்கிடுவீங்கன்றார். கரெக்டு தானே? நம்மள புத்தி அங்கங்க அலைப்பாய வச்சு மாயா அப்படி இப்படி ஈத்துட்டு போயிடும். அப்புறம் பாபாவே மறக்க வச்சிரும். அப்புறம் நம்ம அந்த மாயையோட உலகத்துல போய் மூழ்கிடுவோன்றார் பாபா. நினைவு யாத்திரையால் தான் கரை சேர முடியும் என பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு, இந்த கலியுக வாழ்க்கையை கடந்து முடிச்சு சத்தியுகத்துக்கு போகணும்னா நீங்க பாபாவை நினைக்கணும், நினைச்சாதான் கரை சேர முடியும். நீங்கள் அந்த கரையை அடைந்து விடுவீர்கள், கண்டிப்பா எல்லாம் சொர்க்கத்துக்கு வந்துருவீங்கன்றார். சிலர் நன்றாக நீந்துபவர்கள் இருக்கிறார்கள், சிலர் குறைவாக நீந்துகிறாங்க, அவ்வாறே எங்கேயும் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. இந்த நீச்சல் கத்துக்கினவங்க ஃபாஸ்டா நீந்துவாங்க, சிலரால நீந்த முடியாது. அந்த மாதிரிதான் நம்மளும் இங்க ஸ்லோவா நீந்திட்டு இருக்கிறோம் கரையை கடக்க முடியாம. பாபாவிடம் சார்ட் அனுப்புறாங்களாம் நிறைய பேரு. சொன்னார்ல சார்ட் வைக்க சொல்லி, நினைவனுடைய சார்ட்டை இவ்வாறு சரியாக புரிஞ்சுக்கிறாங்களா அல்ல தவறாக புரிஞ்சுக்கிறாங்களான்ட்டு பாபா இப்ப சோதிக்கிறாரு. நிறைய பேர் சார்ட் வைங்க சார்ட் வைங்கன்னா நான் 8 மணி நேரமும் நினைச்சுட்டு தான் இருக்கிறேன்றாங்க. எது சரியான நினைவுன்னு தெரியாமலே தவறா புரிஞ்சுக்கிட்டு சார்ட் எழுதுறாங்கன்றாரு. ஒரு சிலர் நாங்கள் முழு நாளில் 5 மணி நேரம் நினைவில் இருந்தோம் என காட்டுறாங்களாம் பாபாட்ட. பாபாவுக்கு தெரியும்ல, அவரை நினைச்சா அவருக்கு டச் ஆகுமா டச் ஆகாதா. நம்ம ஒருத்தவங்களை நினைக்கிறோம்னா அவங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி பாபாவுக்கு தெரியும். நம்ம நினைச்சோம் அப்படின்னா அவருக்கு தெரியும். இந்த குழந்தை என்ன நினைக்கவே இல்லை, ஆனா 5 மணி நேரம் பொய் சொல்லுதுன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சுக்கிட்டு சொல்றாரு, நிச்சயமாக தவறு நடந்திருக்கிறது என்று நான் நம்புவதே இல்லை என்று பாபா சொல்றாரு. நாம் எவ்வளவு நேரம் இங்கே படிக்கிறோமோ அவ்வளவு நேரம் சார்ட் சரியாக இருக்கிறது என சிலர் நினைக்கிறாங்க. சிலர் முரளி படிக்கிறோம், முரளி கேட்கறாங்க இல்லையா, முரளி கேட்கிற நேரத்தையும் சேர்த்து எழுதிடுறாங்க பொழுது சார்ட்ல. முரளி கேட்கிற நேரம் எல்லாம் சேர்த்து எழுதக்கூடாதுன்றாரு பாபா. யோகா பண்ற டைம் மட்டும்தான் எழுதணும், அதாவது நினைக்கிற நேரம் மட்டும்தான் எழுதணும். நான் இன்னைக்கு காலையில ஒரு 4 மணிக்கு ஏஞ்சேன், 4:45 வரைக்கும் பாபாவை இடைவிடாது நினைச்சேன். அதுவே போய் தான் ஃபர்ஸ்ட் புத்தி அலைப்பாயும், அங்கங்க அலைப்பாயும். ஒரு 10 நிமிஷம் நம்ம நினைச்சா கூட அடுத்த 11வது நிமிஷம் புத்தி எங்கேயாவது போகும். அதிகாலையிலே அப்படிதான் இருக்கும். அப்ப நம்ம எப்படி பொய் சொல்றது, நான் 5 மணி நேரம் நினைச்சேன்ட்டு? அது கண்டிப்பா பொய் தான். பாபாவுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். அதனால பாபா சொல்றாரு, சிலர் அந்த படிக்கிற டைம் எல்லாம் சேர்த்து எழுதிடுறாங்க, அதெல்லாம் எழுதக்கூடாது. ஏன்னா படிச்சு இப்ப முரளி கேட்கும் போதே நிறைய பேருக்கு புத்தி வெளியே தான் அலப்பாயுதுன்றார் பாபா. ஆனால் இல்லை, பலருக்கு இங்கே அமர்ந்தபடியே கூட கேட்டுக்கொண்டிருந்தாலும் கூட புத்தி வெளியில இங்கும் அங்கும் செல்கிறது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட், நிறைய பேருக்கு முரளியில இன்ட்ரெஸ்டே இருக்காது, சும்மா கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு புத்தி அங்கேயும் இங்கேயும் அலைப்பாயும். அதாவது சமைக்கணும், போகணும், அங்க போகணும், பேங்க்குக்கு போகணும், அங்க பசங்களுக்கு இது பண்ணணும், அதை பண்ணணும், இப்படி புத்தி வெளியில அலைப்பாயும் போது எங்க பாபா நினைவு இருக்காது, முரளி கூட கேட்க மாட்டாங்க. சிலர் தூங்கி வழிவாங்க, சிலர் கொட்டாய் விடுவாங்க. இதுல எங்க இருந்து பாபாவை நினைச்சேன்ட்டு அந்த முரளி கேட்கிற டைமே எழுதுறது சொல்லுங்க. முழுவதுமாக கேட்பதே இல்லைன்றாரு. முரளியே நிறைய பேரு முழுசா கேட்கறது இல்ல சொல்றாரு பாபா. எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு தான் சொல்லிட்டு இருக்காரு. பக்தி மார்க்கத்தில் இவ்வாறு நடக்குதுன்ட்டு பாபா சொல்றாரு. பக்தியில கூட அப்படித்தானே, கோயிலுக்கு போனா அப்படியே கடவுளேவா பாக்குறாங்க, முன்னாடி போறவங்க பின்னாடி வர்றவங்க, கூட்டமா இருந்தா அந்த கூட்டத்தை வேற திட்டிக்கிட்டு, சே என்ன இவ்வளவு கூட்டம்
அப்புறம் கடவுளே நினைக்க மாட்டாங்க. அங்கருந்து கத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் முன்னாடி போறவங்க, பின்னாடி போறவங்கலாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த கதை தான் சொல்றாரு பாபா. சன்னியாசிகள் கதையை சொல்கின்ற போது இடையிடையே நான் என்ன சொன்னேன்ட்டு கேட்பாங்க. இப்ப சன்னியாசிகள்ட்ட போனோம்னா, கதை காலாபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா? அப்ப வந்து தூங்கிருவாங்க நெறைய பேரு. சன்னியாசிகள் பேசிட்டு இருக்கும்போதே தூங்கிருவாங்க. அப்ப அவங்க கேட்பாங்களாம். நடுவுல இருந்து எழுப்பி நான் என்ன சொன்னேன்னு கேட்பாங்களாம். இவர்கள் தோசைகள் போன்று அமர்ந்திருக்கிறார்கள் என்று கேட்டால் சொல்ல முடியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. புத்தி எங்காவது சென்று விடுகிறது. அது மாதிரிதான் நம்மளும் இப்ப முரளி கேட்கிறோன்றாரு. ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டார்கள். இங்கே கூட அவ்வாறு இருக்கிறார்கள்ன்ட்டு பாபா சொல்றாரு. அதாவது நிறைய பேர் முரளியில ஒரு வார்த்தை கூட கேட்காம உட்கார்ந்துருக்கிறாங்களாம் சென்டர்ல. அந்த மாதிரி இங்க கூட இருக்கிறாங்கன்றாரு. பாபா பார்த்து கொண்டே இருக்கிறாராம். பாபா மேல இருந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாராம். இவர்களுடைய புத்தி வெளியே எங்கேயோ அலைந்து கொண்டிருக்கிறது என புரிஞ்சுக்கிறாரு. இந்த முரளியை கூட கேட்கறது கூட அவரையும் நினைக்கிறது இல்ல, முரளியை கேட்கறது இல்ல. புத்தி எங்கேயோ வெளியில அலைஞ்சிட்டு இருக்குதுன்றாரு. இங்கும் அங்கும் பார்த்து கொண்டிருப்பார்கள். அதாவது இங்க பார்ப்பாங்க, அங்க பார்ப்பாங்க, மேல பார்ப்பாங்க, கீழே பார்ப்பாங்க. ஆனா முரளி கேட்க மாட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னே புரியாது. அந்த மாதிரி சிலர் உட்கார்ந்துருக்காங்க. இப்படி கூட ஒரு சிலர் புதியதாக இப்ப வர்றாங்கன்றாரு. முழுமையாக புரிந்து கொள்ளவில்லைனால் பாபா புரிஞ்சுக்கிறாரு. ஆகையால் புதியவர்களை சீக்கிரமாக வகுப்பில் வருவதற்கு அனுமதி அளிக்காதீர்கள்ன்ட்டு பாபா சொல்றாரு. புதுசா வந்தவங்களுக்கு முரளியே புரியாது. 7 நாள் கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டு நல்லா புரிஞ்சவங்க, ஆர்வமா இருக்கிறவங்க தான் ஞானத்தை ஊன்னு கேட்பாங்க. ஒண்ணுமே புரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, இங்க அங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால பாபா சொல்றாரு அவங்களெல்லாம் முரளி கிளாஸ் உள்ளார விடாதீங்க அப்படின்றாரு. இல்லை என்றால் வாயு மண்டலத்தை கெடுத்து விடுவார்கள். இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க அங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டு பக்கத்துல இருக்கிறவங்களையும் கெடுத்துட்டுருவாங்க. அந்த ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்குதுங்கல்ல, நல்லா படிக்கிற பசங்களையும் கொஞ்சம் பசங்க கூட உட்காந்து கெடுத்து விட்டுருங்க, படிக்க விடாம. அந்த மாதிரி இங்கேயும் பண்றாங்க பிகேஸ்ன்றாரு. யார் நல்ல நல்ல குழந்தைகளாக இருக்கிறார்களோ இங்கே அமர்ந்து கொண்டிருக்கும் போதே வைகுண்டத்தில் சென்றுடுவார்கள் சொல்றாரு. நல்ல நல்ல பிகேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை கேட்டு இருக்கும் போதே டிரான்ஸ்ல போயிடுவாங்களாம், சொர்க்கத்தை பார்க்க போயிடுவாங்களாம். இன்னும் போக போக நீங்க பார்க்கலாம், மிகவும் குஷி ஏற்பட்டு கொண்டே இருக்குன்றாரு. இன்னும் போக போக பாருங்களேன். அந்த அளவுக்கு பாபா வந்து முரளியை சொல்வாரு. அப்ப நம்ம அப்படியே அங்க போய் உட்காரும் போது நம்ம டிரான்ஸ்ல போயிடுவோம். நமக்கு ரொம்ப குஷி வரும். நமக்கும் காட்சிகள் கிடைக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் எதிரால நடக்க போகுதுன்றாரு. இப்போது நேரம் நெருங்கிட்டு இருக்குது, அடிக்கடி சென்று விடுவார்கள்ன்றாரு. வரிசை கிரமத்தில் முயற்சிக்கேற்ப உங்களின் நிலையும் இவ்வாறு அமையும். நம்ம அப்படியே வரிசை கிரமமா போக போக பார்த்தோம்னா நமக்கு கூட நிலை மாறுன்றாரு. அடிக்கடி சொர்க்கத்தில் தன்னுடைய மாளிகையை பார்த்து கொண்டிருப்பார்கள்ன்றாரு. குழந்தைகள் அந்த அளவுக்கு 5 சொரூபம் சுத்த சுத்த என்ன ஆகும், சொர்க்க காட்சிகள் கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க தினமுமே 8 தடவை 5 சொரூபம் சுத்தணும். இதை சுத்தினீங்கன்னா தான் உங்க ஆத்மால இருக்கிற பாவம் போகும், உங்களுக்கு காட்சிகள் கிடைக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் செஞ்சாதான் பலன் அடைய முடியும். செய்யாதவங்களுக்கு எந்த காட்சியும் கிடைக்காது. யாருக்கு காட்சி கிடைக்கும்னா, யார் 5 சுரூபத்தை சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, யார் நல்ல முயற்சி பண்றாங்களோ அவங்களுக்கு தான் கடைசியில காட்சிகள் கிடைக்கும். அடிக்கடி சொர்க்கத்துல தன்னுடைய மாளிகையை கூட பார்த்துட்டு இருப்பாங்க போக போகன்றாரு. எதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த காட்சிகள் கிடைத்து கொண்டிருக்கும். பாபா ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாரு, தூண்டுதல் கொடுத்துட்டே இருப்பாரு. நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணுமோ அந்த காட்சியெல்லாம் பாபா நமக்கு காமிச்சிட்டே இருப்பாரு. நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், எவ்வாறெல்லாம் ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு இப்ப பாக்குறீங்கல்ல. முழு உலகத்துல நியூஸ் பாருங்க, வேர்ல்டு நியூஸ் பாருங்க, என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. 3rd வேர்ல்டு வார் வரக்கூடிய அறிகுறிலாம் ஜோ அதாவது எப்படி நடந்திருக்கு, ஜோரா நடந்துட்டு இருக்குது, பேஷா நடந்துட்டு இருக்குது. எல்லாமே வரும். ஏன்னா அப்படிதான் போயிட்டு இருக்குது, கரெக்டா இருக்கு. பாபா கூறுகிறார் பாருங்கள், ஒரு நொடியில் முழு உலகத்தில் இருக்கும் மனிதர்களும் சாம்பலாகி விடுவார்கள். பாப்பீங்க, இந்த 3ஆம் உலகப் போர் வரும், விநாசம் நடக்கும். அப்ப வந்து எல்லாருமே ஒரு செகண்ட்ல ஆட்டம் பாம் போட்ட உடனே ஒண்ணுமே தெரியாது, ஆத்மா அப்படியே உடலை விட்டு போயிடும். அந்த உடல்லாம் சாம்பல் ஆயிடும். வெடிகுண்டு போட்டதும் இது அழிந்து விடும்ட்டு பாபா சொல்றாரு. ஆட்டம் பாம் போட்டா அவ்வளவுதான், ஃபுல்லா முழு உலகமும் அழிஞ்சிரும். தங்களுடைய ராஜ்யம் உருவாகிட்டு இருக்குது என்பதை குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். இப்போ நம்மளுடைய ராஜ்யம் உருவாகிட்டு இருக்குது. ராஜ்யம் ஃபுல்லா ஃபில் ஆனவுடனே விநாசம் நடக்கும். இப்போது நினைவு யாத்திரையில் மூழ்கிருங்க. இப்ப பாபா மட்டும் நினைங்க. யாருக்கு வேண்டுமானாலும் திருஷ்டியினால் அம்பு பாயும் அளவிற்கு சக்தியை நிரப்பிக் கொள்ளுங்கள்ன்றாரு. இப்ப நம்ம பாபா நினைச்சு நினைச்சு சக்தியை நிரப்பிக்கணும். அதன் மூலமா நம்ம பார்வையினாலேயே அம்பு பாயுன்றாரு. நீங்க ஒரு பார்வை பார்த்தாலே அவங்களுக்கு புரிஞ்சிடும். உங்க கண்ணுலயே பாபா சொல்றாரு, நம்ம கண்ணுல என்ன தெரியணும்னா பரந்தாமும் சொர்க்கம் தெரியணுன்றாரு. ஒரு கண்ணுல பரந்தாமும், இன்னொரு கண்ணுல சொர்க்கம் தெரியும். உங்களை பாக்குறவங்களுக்கு கடைசியில அப்படி இருக்குன்றாரு. அந்த அளவுக்கு நம்ம பார்வை வந்து மாறணுன்றாரு. திருஷ்டி, நம்ம திருஷ்டியிலே எல்லாருக்கும்
காட்சிகள் கிடைக்கணுன்றார் பாபா. அந்த அளவுக்கு நம்ம நினைக்கிறோமா? கடைசியில் பீஷ்ம பிதா போன்றவருக்கும் நீங்கள் தான் ஞான அம்பு போட்டிருக்கிறீங்க. அதாவது மகாபாரத கதை ஒண்ணு இருக்கு. அதுல பீஷ்மர் வந்து யாருக்கு எதிரா போர் புரிய மாட்டாருன்னா, பெண்களுக்கு எதிரா போர் புரிய மாட்டாருன்னு சொல்லுவாரு. அதனால சிகண்டின்றவங்க அவங்க முன் ஜென்மத்துல சாபம் விட்டுருவாங்க பீஷ்மர. அதனால 2வது பிறவியா அடுத்த பிறவில அவங்க பிறந்து வந்து, நான் கண்டிப்பா உன்னை கொல்லுவேன் அப்படின்ட்டு செத்துருவாங்க முதல் பிறவில. 2வது பிறவி வந்து அவங்க தான் அம்பு போடுவாங்க. ஃபர்ஸ்ட் அம்பு போடுவாங்க. அப்ப அவர் பெண்களுக்கு எதிரா போர் புரிய மாட்டார் இல்லையா? அதனால ஃபர்ஸ்ட் அம்பு சிகண்டி தான் பீஷ்ம பிதா மேல போடுவாங்க. அதுக்கப்புறம் அர்ஜுனன் வந்து அம்பு படுக்கையில படுக்க வச்சிருவாரு பீஷ்மர. இதுதான் மகாபாரத கதை. இது என்னன்னா, இது வந்து வந்து உண்மையான கதையெல்லாம் உண்மையா நடந்ததெல்லாம் கிடையாது. இது உண்மையான ரகசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீஷ்ம பிதாமகன்றது இந்த தர்ம ஸ்தாபகர், இந்த சன்னியாசிகள், சந்நியாச தர்மத்தை சார்ந்தவங்க. அவங்கலாம் வந்து அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு இருப்பாங்க. அகங்காரமா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து உலக கடவுள் யாரு அவங்களுக்கு தெரியும். நானே கடவுள்னு சொல்லிக்குவாங்க. அந்த அளவுக்கு அவங்க இருப்பாங்க. அந்த மாரி ஆளுக்கு போயிட்டு நீங்க உண்மையான ஞானத்த புரிய வைக்கணும்னா எவ்ளோ பெரிய கஷ்டம். எவ்ளோ கஷ்டம் அது. அத வந்து கடைசியில யார் புரிய வைப்பாங்க? இங்க இருக்கிற சிஸ்டர்ஸு, மாதாஸ் தான் புரிய வைப்பாங்க. முதல் அம்பு இவங்க தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் பிரதர்ஸ் சொல்லி புரிய வைப்பாங்க. இது இப்பயே நடந்துட்டு தான் இருக்குது. இப்ப நெறைய சன்னியாசிகளுக்கு புரிஞ்சிருச்சு ஞானம். அவங்களே மதுபன்ல எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு நெறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க. பார்த்துருக்கோம் நம்ம. இப்ப அதுவும் நடந்துட்டு இருக்கு. பாபா சொன்னது நடக்குது. ஞான அம்பு இப்ப சிஸ்டர்ஸ் போட்டிருக்கிறாங்க. அதுல நிறைய பேர் புரிஞ்சிட்டாங்க. உடனடியாக இதுதான் உண்மை என புரிஞ்சுக்குவாங்க. கடைசியில நம்ம சொல்ற ஞானம் நமக்கு சக்திக்கு ஏற்ப நமக்கு வார்த்தையில சக்தி வரும். இந்த நம்ம பாபா நினைக்க நினைக்க வார்த்தையில சக்தி வரும்போது நம்ம ஞானத்தை சொல்லும்போது சன்னியாசிகள் கூட உண்மைன்னு புரிஞ்சுக்குவாங்க. ஞான கடல் பதித பாவனை நிராகார நம்ம உண்மைதானே சொல்றோம். நம்ம என்ன பொய்யா சொல்றோம்? உண்மையை சொல்றதுக்கு நம்ம ஏன் பயப்படணும்? சத்தியமான வார்த்தைகளை பேசுறோம் இல்லையா? இந்த வாயால நம்ம சத்தியத்தை பேசும்போது நம்ம யாருக்கு பயப்படணும்? கடவுளே வந்து என்கிட்ட சொல்லிட்டாரு. கடவுள் தானே சொல்லிட்டு இருக்காரு. உண்மையானவர் கடவுள், சத்தியமானவர் சிவன். அவரே என்னை தேர்ந்தெடுத்து இந்த ஞானத்தை எனக்காக கொடுத்துட்டு இருக்கிறாரு. என் மூலமாக இந்த ஞானத்தை நான் பாபா தான் சொல்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம சொல்லும்போது அந்த சத்தியமான வார்த்தையை போயிட்டு அம்பு மாதிரி பாயும். அப்ப எல்லாருக்குமே புரியுன்றாரு. பயப்பட தேவையில்லைன்ட்டார். நேத்து கூட அதான் சொன்னார். நீங்க தைரியமா மத ஸ்தாபகர்களுக்கு கூட புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. மற்ற மதத்தினருக்கு கூட நீங்க போய் புரிய வைக்கலான்ட்டே சொன்னார். ஞானக்கடல் பதித பாவனர் நிராகார பகவான் ஆவார். கிருஷ்ணர் கிடையாது. அவருடைய பிறவி காண்பிக்கிறாங்க. கிருஷ்ணரோட பிறவி காட்டுறாங்க. கிருஷ்ணர் வந்து உடல் இருக்குது, அதனால அவர் பகவான் கிடையாது. ஆனா பகவான் வந்து பதித பாவனர், தூய்மையற்றவர்களே தூய்மையாக்குவார். ஒரே ஒரு நிராகார பகவான். அவர் தான் சுப்ரீம் ஃபாதர், காட் ஃபாதர், கடவுள் ஒருவரே. அவரை தான் சொல்றோம். கிருஷ்ணர் கிடையாது அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. அவருடைய பிறவியை காண்பித்திருக்கிறார்கள். கிருஷ்ணரோட பிறவியை காண்பிச்சிருக்கிறாங்க. கிருஷ்ணருடைய அதே தோற்றம் பிறகு ஒருபோதும் இருக்காதுன்றாரு. மீண்டும் சத்தியுகத்தில் தான் அதே தோற்றம் கிடைக்கும். கிருஷ்ணரா அவர் பிறந்தார் இல்லையா? திரும்ப அவரு 5000 வருஷம் கழிச்சு திரும்ப அவரே வந்து பிறப்பாரு. அப்பதான் அவருக்கு அந்த தோற்றம் கிடைக்கும். ஒவ்வொரு பிறவிலும் ஒவ்வொருவருடைய தோற்றமும் தனித்தனியாக இருக்கும்ன்றாரு. இப்ப இந்த பிறவில நமக்கு இந்த உருவம் இருக்கு இல்லையா? இப்ப இந்த உடல் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். இந்த உருவம் நமக்கு போயிடும். நம்ம ஆத்மா அடுத்த பிறவில வேற உருவம் நமக்கு இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு பிறவிலும் ஒவ்வொரு தோற்றம் தனித்தனியாக இருக்கும். இந்த நாடகத்தின் பாகம் இவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நமக்கே கூட ஒரே உடல் கிடைக்காது. இந்த பிறவில இந்த உடல், அடுத்த பிறவில வேற உடல், தேவதை உடல் கிடைக்கும். அப்ப பாருங்க, மாறிக்கிட்டே இருக்குன்றாரு. இந்த மாதிரி ஒரு டிராமா வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அங்கே இயற்கையான அழகின் தோற்றம் இருக்கிறது. அங்க வந்து நேச்சுரலி ஃபேர் எல்லாரும். சொர்க்கத்துல பியூட்டி பார்லர்லாம் கிடைக்காது. இயற்கையான அழகு இருக்கும். இப்போது ஒவ்வொரு நாளும் உடல் கூட தமோ பிரதானமாக இப்ப அடைகிறது. இப்ப நாளுக்கு நாள் நம்ம உடம்பு எப்படி ஆயிட்டு இருக்கு? மோசமா போயிட்டே இருக்கு. ஏன்னா சாப்பாடு விஷம் மாதிரி இருக்கு. அதனால உடலும் என்ன ஆயிடுச்சு? நோய் வந்துகிட்டே இருக்கு இல்லையா? இப்ப தமோ பிரதானமா நம்ம உடல் ஆயிட்டு இருக்கு. முதலில் சதோ பிரதானமாகவும் பிறகு சதோ ரஜோ தமாவாக ஆகிறதுன்றாரு. இங்கே எப்படிப்பட்ட குழந்தைகள் பிறவி எடுக்கிறார்கள் பாருங்கள். சிலருக்கு கால் கூட நடக்க முடியல. என்னென்ன நடக்குது இப்ப இந்த போலியோ அட்டாக் அது இதுன்ட்டு குழந்தைங்க நடக்க கூட முடியாத அளவுக்கு எல்லாம் பிறவி கிடைக்குது இல்லையா? அதுங்களுக்கு சத்தியுகத்துல அந்த மாதிரி பிறவிகள்லாம் இருக்காது. அங்க அவ்வாறு நடக்காது. அங்கே தேவதைகளுக்கு தாடி போன்றவை இருக்காது.
இங்கெல்லாம் தாடிலாம் இருக்குல்ல, அங்க லட்சுமி நாராயணனுக்கே தாடி இருக்காது. இங்க தாடி முளைக்குதுல்ல, அங்க தாடியெல்லாம் முளைக்காது. கிளீன் ஷேவாக அங்க இருக்கும். கண்கள் மூலமாகவே இவர் ஆண்ட்டு, இவர் பெண் என தெரிகிறது. அங்க வந்து கண்ண வச்சு தான் கண்டுபிடிப்போமா. பார்த்தா 2 உருவமும் ஒரே மாரி தான் இருக்கும். ஆனா கண்ல தான் ஆண், இவர் பெண்ணு தெரிகிறதுன்றாரு. இன்னும் போக போக உங்களுக்கு பல காட்சிகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்கணும். பாபா கல்பமாக உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பித்து மனுஷனிலிருந்து தேவதையாக ஆக்குகிறார். மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் அவரவருடைய பிரிவில் போயிடுவாங்க, செல்வார்கள் என்பது கூட குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரிகிறது. ஆத்மாக்களின் மரம் கூட காண்பிக்கிறார்கள் அல்லவா. படங்களில் பல திருத்தங்கள் செய்து மாற்றிக்கொண்டே இருப்போம்ட்டு பாபா சொல்றாரு. பாபா சூட்சும வதனத்தை பற்றி புரிய வைக்கும் போது சந்தேக புத்தி உடையவர்கள் இது என்ன என்ன என்று கூறுவார்கள். பாபா எல்லாத்தையும் சொல்றாருல. சூட்சும வதனம்லாம் நிறைய ரகசியம் இருக்குது. அதாவது பிரம்மா பாபா கீழேயும் அவர் இருக்கார் இல்லையா, மேலேயும் அவருடைய சூட்சும சரீரம் சம்பூர்ண சரீரம் இருக்கும். அதே மாதிரி நமக்கும் கீழே இங்க இருக்கு இல்லையா, இதே மாதிரியே சூட்சும சரீரம் மேல நமக்கு அங்க இருக்குது. அது ரெண்டும் ஒன்னாகும் போது தான் நம்ம அவ்வியக்தம் அடைவோம். அது வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப சூட்சுமமான ரகசியம். இதெல்லாம் புரியாதவங்க சந்தேக புத்தியுடையவங்க என்ன என்னன்னு கேட்பாங்க. முன்பு இதை கூறினார்கள், இப்போது இதை சொல்றாங்க அப்படின்ட்டு குழப்பத்துல குழம்பிடுவாங்க. அதனால சந்தேகம் கேட்டுட்டே இருப்பாங்கன்றாரு. லட்சுமி நாராயணில் இரட்டை ரூபத்தை சேர்த்து விஷ்ணு என்கிறார்கள். மற்றபடி 4 புஜங்களை உடைய மனிதர்கள் இருக்கவே முடியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப விஷ்ணு வந்து 4 கையோட காமிச்சிருக்காங்க இல்லையா, அது வந்து லட்சுமி நாராயணன் இல்லற மார்க்கம். இல்லற மார்க்கத்துல 2 பேரும் கணவன் மனைவி ஒன்றிணைந்த ஸ்வரூபமா 4 கையோட காமிச்சிருக்காங்க. அதனாலதான் பக்தி மார்க்கத்துல விஷ்ணுவுக்கு 4 கை காமிச்சிருக்காங்க. மற்றபடி 4 கையோட யாரும் இருக்க முடியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நம்ம பார்த்திருக்கோமா, யாராவது 4 கையோட வந்திருக்காங்களா? இல்ல இல்லையா. 2 கையோட தான் எல்லாரும் இருக்கிறோம். ராவணனுக்கு 10 தலைகள் காமிச்சிருக்காங்க. அந்த மாதிரி மனுஷங்க யாரும் கிடையாது. 10 தலையோட நம்ம இது வரைக்கும் யாரையாவது பார்த்திருக்கோமா? இல்ல இல்லையா. அதான் பாபா சொல்றாரு. இது எல்லாமே பக்தி மார்க்கத்துல சூட்சுமமான ரகசியம் ஒளிஞ்சிருக்குது. அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். 10 தலைன்றது 5 விகாரம் ஆணுக்கு, 5 விகாரம் பெண்ணுக்கு. 2 பேரும் சமமா தான் தப்பு பண்றாங்க உலகத்துல. அதுதான் இப்ப ராவணனா மாறி இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் இப்ப எரிக்கிறாங்க ராவணனை. பொம்மை விளையாட்டு போல இருக்குதுன்ட்டு பாபா சொல்றாரு. கரெக்டு தானே. பக்தியில என்ன பண்றோம் நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு புள்ளியார செய்வோம், அப்படியே படைப்போம். அது வர படையெல்லாம் போட்டு படைச்சு மறுநாளே கொண்டு போய் தண்ணியில கடாசிருவோம். இது என்ன பொம்மை விளையாட்டு தானே. எதுக்கு செய்றீங்க, வைக்கிறீங்க, படைக்கிறீங்க, கொண்டு போய் தண்ணியில போட்டுறீங்க. இதே மாதிரிதான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது மாதிரி 10 தலை ராவணனை வச்சு எரிக்கிறீங்க. எல்லாம் பொம்மை மாதிரி இந்த குழந்தைங்க விளையாடும்ல, பொம்மையை வச்சு விளையாடும். திடீர்னு கோவம் வந்துச்சுன்னா தூக்கிட்டு போய் கடாசிடும். அந்த மாதிரி பக்தி மார்க்கத்துல எல்லாம் விளையாடிட்டு இருக்கிறீங்கன்றார். சாஸ்திரங்கள் இல்லாமல் நாம் வாழ முடியாது என மனுஷங்க சொல்றாங்க. சாஸ்திரங்கள் நம்முடைய உயிர் ஆகும்ட்டு சொல்றாங்க. கீதை இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்ட்டு கீதையை அப்படியே வச்சுக்கிறாங்க. லாக்கெட்டெல்லாம் செஞ்சு கழுத்துல மாட்டிக்கிறாங்கன்னு பாபா சொல்வாரு. கீதைக்கு எவ்வளவு மரியாதை இருக்கிறது பாருங்கள். இங்கே உங்களிடம் நிறைய முரளிகள் சேர்ந்து விடுகிறது. நீங்கள் வைத்துக்கொண்டு என்ன செய்வீர்கள்னு கேட்கிறாரு. அவங்க கழுத்துல மாட்டிக்கிறாங்க. நமக்கு இவ்வளவு முரளி இருக்கு. நம்ம வந்து அவங்களே அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க, ரெஸ்பெக்ட். நம்ம இந்த முரளிக்கு எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம எப்படி வச்சுக்கிறது, எப்படி மெயின்டைன் பண்றது. ஒவ்வொரு நாளும் புது புது கருத்துக்களை இப்ப கேக்குறீங்க. ஆம், கருத்துக்களை குறிப்பெடுக்க வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நம்ம டெய்லியுமே 4 பேஜ் முரளி பாபா நமக்கு சொல்றாரு. இதுல புது புது பாயிண்டா வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் குறிப்பெடுத்து வைக்கணும். புத்தியில குறிப்பெடுத்து வச்சுக்கணும். கையில எடுத்து வச்சோன்னா எங்கேயாவது தூக்கி போட்டுருவோம், பார்க்க மாட்டோம் இல்லையா. அதனால அப்படியே மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்கன்றார். பேசுகின்ற போது ஒத்திகை பார்ப்பாங்க. இந்தந்த கருத்துக்களை புரிய வைக்கலாம். இப்ப நம்மளே சில கருத்துக்கள்லாம் எடுத்து நம்மளே அனலைஸ் பண்ணி பேசி பேசி பார்க்கணும், மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு. இந்த கருத்தை சொல்லி புரிய வைக்கலாம், இந்த கருத்தை சொல்லி. அதாவது யாருக்காவது சேவை பண்ணும் போது தான் தேவைப்படும். சேவையே பண்ணாதவங்களுக்குலாம் தேவை கிடையாது. யார் சேவை பண்றாங்களோ அவங்க தான் இந்த கருத்தெல்லாம் எடுத்து வச்சு தலைப்பெல்லாம் லிஸ்ட் வச்சு அவங்க லிஸ்ட் எடுத்து வைக்கணுன்றாரு. இன்று இந்த தலைப்பு பற்றி புரிய வைக்கலாம். ராவணன் யார், ராமர் யார், உண்மை என்ன, அவைகளை நாங்கள் உங்களுக்கு விளக்குகிறோம்ட்டு சொல்லுங்க. இப்போ ஒன்னொன்னு நாள் ஒன்னொன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்றாரு பாபா. இப்ப இந்து தர்மத்தை சார்ந்தவங்கன்னா அவங்களுக்கு இந்த டாபிக் எடுத்துக்காங்க. ராவணன் யாரு, ராமர் யாரு, உண்மையான ராமாயணம் நாங்க சொல்றோம் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைங்க. உண்மையான ராமர் யாரு, உண்மையான சீதை யாரு, ஆஞ்சநேயர் யாரு, இதெல்லாம் நீங்க விளக்க முடியும். ராவணன் யாரு, உண்மையான ராவணன் யாரு, எல்லாத்தையும் நீங்க சொல்லி புரிய வைக்கலாம். இந்த நேரத்தில் ராவண ராஜ்யம் முழு உலகத்திலும் உள்ளதுன்ட்டு பாபா சொல்றாரு. 5 விகாரங்கள் அனைவருக்குள்ளாரையும் இருக்குது. இப்ப யாருதான் வந்து காமன்ல, கோபம்ல, பற்று, ஆசை, அகங்காரம் இல்லாம இருக்கிறாங்க? பிகேஸ் தவிர. வெளி உலகத்துல பாருங்க,
பிகேஸுக்கே இன்னும் கோபம் போகல. அது வேற விஷயம். நமக்குள்ளேயே நெறைய இருக்குது. இது எல்லாம் வம்சம்லாம் இருக்குது. அப்ப முழு உலகத்திலயும் இருக்கிறவங்க எவ்ளோ மோசமா இருப்பாங்க. 5 விகாரங்கள் எல்லாருக்குள்ளாரையும் இருக்குதுன்றாரு. கோவப்பட்டா தான் வேலை நடக்கும். குழந்தையெல்லாம் அடிக்க தான் செய்யணும். அடிச்சா பரவால்ல. கொலையே பண்ணிடுறாங்க. சில அந்த அளவுக்கு கோவம் வருது. என்ன பண்றது தெரியல. குழந்தைய புடிச்சு கொலை பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி கணவன் மேல இருக்கிற கோவத்துல குழந்தைய சாகடிச்சிடுறாங்க. எப்பேர்ப்பட்ட அந்த கோபம் தானே வந்து ஒரு ஒரு உயிரே கொலை பண்ணுது. அப்ப புரியுதுங்களா? அந்த கோபம்ன்றது தவறுன்றது. கோபம்ன்றது ஒரு விகாரம். அது வந்து உயிரையே அழிக்கும். அப்ப அதே மாரிதான் காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் இதுதான் நம்மள எல்லாத்தையும் வீழ்த்திருச்சு. நம்ம ஆத்மாவை இந்த ஸ்டேஜுக்கு தமபிரதான நிலை கொண்டு வந்தது இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் தான். இதனாலதான் நம்ம இந்த அளவுக்கு கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோன்றதை யாரும் புரிஞ்சுக்காம இருக்கிறாங்க வெளி உலகத்துல. தந்தை வந்து மீண்டும் ராமராஜ்யத்தை இப்ப ஸ்தாபனை செய்கிறார். பாபா இந்த வெற்றி அடைய வைக்கிறார். மாயாவை வெற்றி அடைய வைக்கிறார். அவரை நினைச்சு நினைச்சு 5 விகாரத்தை வெற்றி அடைய வைக்கிறாரு. ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யறார். இது வெற்றி தோல்வியின் விளையாட்டாகும்ட்டு பாபா சொல்றாரு. தோல்வி எப்படி ஏற்படுகிறது? 5 விகாரங்கள்ன்ற ராவணனால் தான் ஏற்படுகிறது. ஆத்மா எப்படி வீழ்ந்தது? அதோட கதை என்னன்னா, அது 5 விகாரத்துல மாட்டிக்கிச்சு ஆத்மா. காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்தினால ஆத்மா வந்து கீழ்நிலை அடைஞ்சிருச்சு. கலைகளே இல்லாம ஆயிட்டோம் நம்ம இப்ப. லட்சுமி நாராயணன் வந்து பேசவே மாட்டாங்க சொர்க்கத்துல. ஆனா அவங்க அவங்க எண்ணங்களாலேயே எல்லாரையும் வழி நடத்துவாங்க. நினைச்சா போதும் எல்லாரும் செய்வாங்க. சுற்றி இருக்கிறவங்க அவங்க சொல்லாமலே எல்லா காரியத்தையும் எண்ணங்கள் மூலமாகவே அங்க செயல்படும். அதாவது ஒரு புஷ்ப விமானத்துல ஏஞ்சு உட்காருவாங்க நாராயணன். இங்க போகணும்னு நினைப்பாங்க, அவ்வளவுதான். மனசால நினைப்பாங்க. அங்க அந்த புஷ்ப விமானம் கொண்டு போய் விட்டுடும். இது வந்து நாராயணனுடைய கலை, அதாவது ஆத்மாவினுடைய நிலை. நாராயணன் ஆத்மாவினுடைய நிலை சொர்க்கத்துல அப்படி இருக்கும். அதாவது வாயால சொல்லாமலே சுத்தி இருக்கிற எல்லாம் அவங்க சொல்றத கேட்கும். ஆனா இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம ஆத்மாவுடைய நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? நம்ம வாயால சொன்னா கூட ஒரு குழந்தை கூட கேட்காது. அந்த மாதிரி நிலவில்லை இப்ப ஆத்மா நம்ம தமோ பிரதான நிலையில இருக்கிறோம். வாயால இந்த சேர் எடு, இந்த தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னோம்னா யாரும் கேட்கவே மாட்டாங்க. கொண்டாந்து கூட கொடுக்க மாட்டாங்க. சாகர நிலையில கூட சொன்னா கூட யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஆத்மாவினுடைய நிலை மோசமாக இருக்கிறதுக்கு காரணமே 5 விகாரம் தான். நம்ம சரியில்லை. அதனாலதான் சொல்றாரு, நீங்க உள்நோக்கு முகமா இருந்து நீங்க உங்களை நீங்களே பாருங்க. நீங்க மாத்திக்கங்க. நீங்க நீங்க மாற மாற சக்தி வாய்ந்தவங்களா மாற மாற உங்க பேச்சை எல்லாரும் கேட்பாங்க. அததான் கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. இப்ப நாராயணனா ஆக்கிட்டு இருக்கிறாரு ஆத்மாவை. நாராயணனுடைய ஆத்மா மாதிரி மாத்திட்டு இருக்கிறாரு. முன்பு பவித்திரமான குடும்ப ஆசிரமம் இருந்தது. இப்போது பதிதமாகி விட்டார்கள்ன்றாரு. லட்சுமி நாராயணன் வந்து பிறகு பிரம்மா சரஸ்வதி ஆகிறாங்க. பாபா கூட சொல்றாரு, நான் இவருடைய பல பிறவிகள் கடைசி பிறவில பிரவேசம் செய்கிறேன். சிவபாபா ஒரு உடல்ல வந்துதான் நமக்கு ஞானத்தை சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா மேல இருந்தெல்லாம் சொன்னா நம்ம கேட்க மாட்டோம். கீழே வந்து சொல்லியே தான் நம்ம கேட்க மாட்டோம் இல்லையா? ஸ்ரீமத் படி நடங்கன்னு சொன்னா யாரு அப்படியே பர்ஃபெக்டா ஸ்ரீமத் படி நடக்கிறீங்க? பிகேஸே கேள்வி கேட்குறீங்க. ஏன் இதை நான் விடணும்? ஏன் இந்த சாப்பாட்டுல இதை நான் விடணும்? இதை நான் விட முடியாது. நான் இதை எங்க அம்மா அப்பா இதெல்லாம் சாப்பிட சொல்லி தான் கொடுத்தாங்க. நான் இதான் சாப்பிடுவேன்னு சொல்றீங்க இல்லையா? கடவுளே சொல்லிட்டாருன்னா கூட கடவுளா அவரு அப்படின்னு நம்ப மாட்டீங்க. கடவுள் சொன்னாரா நான் கேட்கணுமா? இவர் கடவுள் தானான்ட்டு டவுட் உங்களுக்கு. அதாவது சிவன் தான் அவர் உடம்புல வந்திருக்காருன்றதுக்கே டவுட் உங்களுக்கு. அதனால இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு இருக்கோம் இல்லையா? அவர் மேல இருந்தே சொன்னா எப்படி கேட்போம்? அதனால கீழே ஒரு உடல்ல வந்து பிரம்மா உடல்ல வந்துதான் சொல்றாரு. அந்த அவருடைய பல பிறவிகளின் கடைசி பிறவில தான் சிவன் வந்து பிரவேசமாகி சொல்றாரு, நீங்கள் கூட நாங்கள் பல ஜென்மங்களின் முடிவில் பாபாவிடமிருந்து ஞானத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்றீங்க. நம்மளும் என்ன சொல்றோம்? பாபா என்னோட தேடலே தான், நான் உங்களை தான் தேடினேன், நீங்க கிடைச்சிட்டீங்க. என்னுடைய பல ஜென்மங்களின் முடிவில் தான் இப்போ உங்கள்ட்ட இருந்து ஞானம் எனக்கு கிடைக்குதுன்னு நம்ம சொல்றோம். இது அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகுன்றாரு. யாராவது மந்த புத்தி உடையவர்கள் எனில் அவர்கள் புரிந்து கொள்ளவே மாட்டார்கள்ன்றார். இது வரிசை கிரமன்றதுனால எல்லாரும் ஒரே மாதிரி மாற மாட்டாங்க. ஏன்னா தூய்மை சக்தி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். சொர்க்கத்துல ஆரம்பத்திலேயே வரவங்க 9 லட்சம் பேர் தான் ஃபுல்லா ஃபாலோ பண்ணுவாங்க. மற்றவங்க எல்லாம் நீங்க என்ன சொன்னாலும் மந்த புத்தியோட இருக்கிறதுனால அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ண மாட்டாங்க, புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. இங்கே ராஜ்யம் இப்ப உருவாகிட்டு இருக்குது. பலர் வருகிறார்கள், பிறகு சென்று விடுவார்கள்ட்டு பாபா சொல்றார். பிறகு மீண்டும் வந்து விடுவார்கள். இங்க வந்து பிகேவா நிறைய பேர் ஆவாங்க, அப்புறம் நடுவுல போயிருவாங்க, அப்புறம் திரும்ப கடைசியா வந்துருவாங்கன்ட்டு பாபா சொல்றார். பிரஜைகளில் நயா பைசாவிற்கு அளவில் தான் மதிப்பு குறைந்த பதவி அடைவார்கள். ஆனா போயிட்டு கடைசியா வராங்க இல்லையா? கடைசியா வந்து பாபா கிட்ட ஒட்டிக்குவாங்க. ஃபர்ஸ்ட் இப்ப போயிடுவாங்க நடுவுல. அதாவது பாபா மரத்தை உழுக்குவார். பிரச்சனைகள் வரும்போது
சொல்லுவாங்கல்ல, கஷ்டத்துலயும் துணை நிக்கிறவன் தான் நண்பன் சொல்லுவாங்க. ஆனா இங்க கஷ்டம் வந்தாலே ஓடிடுவாங்க எல்லாரும். பிகே ஆனவங்க கஷ்டம் வரும்போது ஓடிடுவாங்க. அதாவது சாப்பாட்டுக்கு பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைலாம் பிரம்மா பாபாக்கு காலத்துல பெக்கரி பார்ட்லாம் நடந்தது. அப்ப நெறைய பேர் வந்தவங்கலாம் போயிட்டாங்க. இப்பயும் அதே மாரி தான். நடுவுல பாபா வந்து ட்விஸ்ட் குடுப்பாரு. ட்ராமால நெறைய பிரச்சனைகள் குடுப்பாரு. அப்பயும் நம்ம பிகேவா இருக்கிறோமான்றது தான் செக் பண்ணுவாரு. அதாவது சாதாரண ஒரு பானைய கூட தட்டி பார்த்து தான நம்ம வாங்குறோம். நல்ல பானையா, ஒழுங்கா இருக்கான்ட்டு. அது மாரி பாபா தேவதையா ஆக்கணும்னா தட்டி பார்த்து தானே வாங்குவாரு. தட்டி பார்த்து தானே தேவதையா ஆக்குவாரு. அந்த மாரி நெறைய பிரச்சனைகள் குடுப்பாரு. அந்த பிரச்சனையிலயும் இவங்க பிகேவாவே இருக்கிறாங்களா? இல்ல பிகேவா இல்லாம ஓடிர்றாங்களான்னு தான் பார்ப்பாரு. அதனால சொல்றாரு, நெறைய பேர் வருவாங்க, போவாங்க. ஆனா கடைசியா வர்றவங்க நயா பைசா அளவுல மதிப்பு குறைந்த பதவி தான் அடைவாங்க. பிரஜை ஆவாங்க, வேலைக்காரன் ஆவாங்க. அந்த மாரி அங்க ஆயிடுவாங்க. அவர்கள் கூட நமக்கு வேண்டும்ல ராஜ்யத்துக்கு. அதனால எல்லாரும் ஒரே மாரி முயற்சி பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாரு. அவர்கள் கூட வேண்டும் அல்லவா? நல்லதுன்றாரு. எல்லாமே டிராமால நல்லதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்றாரு. இனிமேல இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நாம் அனைவரும் இந்த படிப்பை முடித்துவிட்டு மனுஷன் வந்து தேவதையாகி உலகத்திற்கு அதிபதி ஆவோம் என்ற போதையில் சதா இருக்கணும். நம்முடைய ராஜ்யத்தில் தூய்மை, சுகம், சாந்தி அனைத்தும் இருக்கும். அதை யாரும் அபகரிக்கவே முடியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. 2வது பாயிண்ட், இக்கரையிலிருந்து அக்கறைக்கு செல்வதற்காக நினைவு யாத்திரையில் நன்கு மூழ்கி இருக்கக்கூடியவராக, நீந்தக்கூடியவராக இருக்க வேண்டும். மாயாவின் தாக்குதலில் ஏமாந்து விடக்கூடாது. நினைவின் சாட்டை யதார்த்தமாக புரிஞ்சுக்கிட்டு எழுதி தன்னை சோதித்துக் கொள்ள வேண்டும்ட்டு பாபா சொல்றார். வரதானம், முயற்சி மற்றும் இணைப்பயனின் கணக்கை அறிந்து தீவிர வேகத்துடன் முன்னேறி செல்லும் ஞானம் நிறைந்தவர் ஆவீர்களாக. இப்ப முயற்சியும் வினைப்பயனின் கணக்கையும் தெரிஞ்சுக்கங்க. நம்ம பண்ணது தான் நமக்கு வந்து தாக்குது. அதோட முயற்சியும் நம்ம செய்யணும். 2மே பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு பிரச்சனைகளும் வரும். ஏன்னா அது வந்து ஏற்கனவே உருவாக்குன கணக்கு வழக்கு. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தீவிர வேகத்தோட முன்னேறி போங்க. முன்னேறி செல்லக்கூடிய ஞானம் நிறைந்தவர் ஆவீர்களாக என்ற வரதானம் கொடுக்கிறாரு. முயற்சி மூலமாக நீண்ட காலத்தின் விதியை அமைத்துக் கொள்வதற்கான நேரம் இதுவே ஆகும். எனவே நாலேஜ்ஃபுல் ஆகி தீவிர வேகத்துடன் முன்னேறி போங்க. இதில் இன்று இல்லை என்றால் நாளை மாறிடுவோம் என்று யோசிக்காதீங்க. அதாவது நான் இன்னைக்கு இன்னைக்கு முடியலனாலும் நான் நாளைக்கு வந்து நிறைய முயற்சி பண்ணி எப்படியா நான் வந்து நல்ல பதவி அடைஞ்சிருவேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. இப்பவே பண்ணலன்னா நாளைக்கும் பண்ண மாட்டீங்கன்ற 5ல வளையாது 50ல வளையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி இன்னைக்கு பண்ணலன்னா நாளைக்கு சுத்தமா பண்ண மாட்டேன். இன்னைக்கு அமிர்த வேலை எழுந்திருக்கலாம், நாளைக்கு கண்டிப்பா எழுந்திருக்க மாட்டீங்க. அதெல்லாம் இன்னைக்கு பண்ணணும்ட்டு திட சங்கல்பம் வச்சாதான் இன்னைக்கு பண்ணுவோம். இதற்கு தான் கவனக்குறைவு என்று சொல்லப்படுகிறது. இதுவரையும் பாப்தாதா சிநேக கடலாக ஆகி சர்வ சம்பந்தங்களின் சிநேகத்தில் குழந்தைகளின் கவனக்குறைவு சாதாரண முயற்சியை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கும்போது கூட எக்ஸ்ட்ரா உதவி மூலமாக எக்ஸ்ட்ரா மார்க்குகள் கொடுத்து முன்னேற்றி கொண்டு தான் இருக்கிறார். பாபா பாபா வந்து இப்ப இது வரைக்குமே நம்மள போனா போதுன்னு மார்க் போட்டுட்டு இருக்கிறாராம். சிநேக கடலாக அன்பு கடலாக இருந்து சர்வ சம்பந்தத்தின் சிநேகத்துல நம்மள வந்து நம்ம கவனக்குறைவா இருக்கிறோம். சாதாரணமா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் பாபா எக்ஸ்ட்ரா மார்க் போட்டுதான் உதவி பண்ணிட்டு இருக்கிறாராம். நம்மளை முன்னேற்றிட்டு இருக்கிறாராம். பாருங்க, போனா போதுன்ட்டு பண்ணிட்டு இருக்காரு. எனவே நாலேஜ்ஃபுல் ஆகி தைரியம் மற்றும் உதவி என்ற விசேஷ வரதானத்தின் லாபத்தை இப்ப எடுத்துக்கொள்ளுங்கள். இப்ப அறிவுள்ளவங்களா மாறி நாலேஜ்ஃபுல் ஆகி தைரியம் மற்றும் உதவி என்ற விசேஷ வரதானத்தின் பாபா தைரியம் கொடுக்குறாரு, உதவி கொடுக்குறாரு. அந்த லாபத்தை இப்ப எடுத்துக்கங்க. இப்பதான் அவர் வந்து தந்தை, ஆசிரியர், சத்குருவா இருப்பாரு. கொஞ்ச நாள் கழிச்சு தர்மராஜா மாறிடுவாரு. அதுக்குள்ளாரே அவர்கிட்ட இருந்து எவ்வளவு சுரண்ட முடியுமோ சுரண்டிக்கோங்க. எவ்வளவு அவர்கிட்ட இருக்கிற ஆஸ்தி எடுக்க முடியுமோ எடுத்துக்கங்கன்றாரு. தீவிர முயற்சி செய்யுங்கன்ட்டு பாபா சொல்றாரு. அப்புறம் தர்மராஜா மாட்டாருன்னா அவ்வளவுதான். அவரோட பேச்சே வேற மாதிரி இருக்கும். அவரோட இந்த மாதிரிலாம் கொஞ்சிட்டுலாம் பேச மாட்டாரு. தண்டனை தான். என்னதான் தர்மராஜோடைய அதாவது நீதிபதியோட குழந்தையா இருந்தாலும் கூண்டுல நின்னா நம்ம குற்றம் குற்றமேன்ற மாதிரி நக்கீரர் சொல்லுவார் இல்லையா? குற்றம் நெற்றிக்க நெத்திருந்தாலும் குற்றம் குற்றமேன்ற மாதிரி நம்ம கூண்டுல நின்னோன்னு நினைச்சுக்கோங்க. நீ என்னதான் என்னுடைய குழந்தையா இருந்தாலும், நீ பிகேவா ஆயிருந்தாலும் சரி, தண்டனை உனக்கு 100 மடங்கு 1000 மடங்குன்னு சொல்றாரு. ஸ்லோகன், இயற்கைக்கு அடிமையாகி விடுபவர்கள் தான் மனச்சோர்வு அடைபவர்கள் ஆகிறார்கள். எனவே இயற்கையை வென்றவர் ஆகுங்கள். யார் இயற்கைக்கு அடிமையா இருக்கிறாங்களோ, அதாவது ஃபேன் இருந்தாதான் என்னால இருக்க முடியும், போன் இருந்தாதான் என்னால இருக்க முடியும், நான் மழை பெஞ்சா எனக்கு பயம், மழை பெஞ்சா அடிமையா இருக்கிறாங்க, வெயில் அடிச்சா ஐயோ ஒரே வேர்க்குது,
ஐயோ! என்னால முடியல அப்படின்னா, நம்ம இயற்கைக்கு அடிமையா இருக்கிறோம். அப்ப மனசோர்வு அடையிறோம். ஐயோ! ஒரே வெயிலு தாங்கல. அப்பனா இயற்கைக்கு அடிமையா இருக்கிறீங்க. நீங்க இயற்கைக்கு அடிமையா இல்லாம ஆத்ம உணர்வுல இருக்கும்போது, இயற்கையை வென்றவரா ஆகும்போது, எதுவுமே உங்கள பாதிக்காதுன்னு சொல்றாரு. அவ்யக்த சமிஞ்சை. சகஜயோகி ஆக வேண்டுமென்றால், பரமாத்ம அன்பின் அனுபவம் உடையவர்கள் ஆகுக. எப்படி யாராவது கடலில் மூழ்கிட்டாங்க என்றால், அந்த நேரத்தில் கடலை தவிர வேறு எதுவுமே தெரியாது. கடல்ல மூழ்கனவங்களுக்கு கடல் தான் தெரியும் இல்லையா? வேற எதுவும் தெரியாது. எனவே தந்தை அதாவது அவர் தானே கடலு. தந்தை கடல். அதாவது சர்வ குணங்களின் கடலில் மூழ்கி விடுவது. இதற்கு தான் லயித்திருக்கும் நிலை என்று கூறப்படுகிறது. கடல்ல மூழ்குற மாரி, பாபா தான கடலு. அந்த கடல்ல அன்பு கடல், அமைதி கடல், சுக கடல், சாந்தி கடல். அந்த கடல்ல மூழ்குங்க. பாபான்ற கடல்ல மூழ்குங்க. அதுதான் லயித்திருக்கும் நிலை என்று கூறப்படுகிறது. எனவே தந்தையுடன் கலந்து விடுவதல்ல, ஆனால் தந்தையின் நினைவில், சிநேகத்தில் மூழ்கிவிட வேண்டும்ன்ட்டு சொல்றாரு. பாபாவோட கலக்கல, ஆனா அவரோட அன்புல நம்ம கலக்குறோம். அவர் தனி, நம்ம தனி தான். இருந்தாலும் அவரையே நெனச்சு நெனச்சு அவருடைய அன்புல மூழ்கி இருக்கிறது. சிநேகத்துல மூழ்கிடணும். எப்படி கடல்ல மூழ்கிறீங்களோ, அந்த மாரி பாபாவோட அன்புல மூழ்கிருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி ராமா. நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.